கேள்வி. It's the first question. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? O Adam, where art thou? இந்த வருஷத்தின் கடைசியில் கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. பரத்திலிருந்து தேவன் கேட்கிறார், என் மகனே என் மகளே இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? The people who have come to the end of this year looking unto us, there is a voice from heaven says, where art thou now? ஆண்டவருடைய கேள்விக்கு இந்த காலை வேளையில் நம்மில் எத்தனை பேர் தெளிவான ஒரு பதிலை சொல்ல இயலும்? How many of us are able to give a right and a clear reply unto the question of the நம்முடைய Lord? ஆதி தகப்பனை பார்த்து பரத்திலிருந்து ஒரு கேள்வி வருகிறது. And looking at the heavenly Father, there is a question from heaven. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? O Adam, where art thou? வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய தோட்டத்தில் தான் இருந்தான். Outwardly when we see, he was in the garden of God. ஆண்டவருடைய தோட்டத்தில் தான் அவன் ஒரு ஓரத்திலே ஒளிந்து கொண்டிருந்தான். And he was hiding himself in the corner of the garden of God. ஆண்டவருக்கு அது தெரியும். God knows about that. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. தான் வரும்பொழுது தனக்கு முன்பாக வந்து பேசி உலாவி தன்னோடு அன்பாய் பாசமாய் தன்னுடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய சத்தத்தை அவர் கேட்டு மகிமையினால் இருக்கிற அந்த வாழ்வை காணும்படியாக தெய்வம் வாஞ்சித்தார். God desires us not like that, but he wants to make himself from hiding place and ask and must ask this question from him. அருமையானவர்களே, நம்மில் அநேகர் தோட்டத்தில் சபையில் தான் இருக்கிறோம். And many of us are residing in the garden, that is the church of God. இந்த ஐக்கியத்தில் தான் இருக்கிறோம். We are in this fellowship. ஆனால் நாம் எந்த நிலவரத்தில் இருக்கிறோம் என்பதற்கு தான் தேவன் இந்த கேள்வியை கேட்கிறார். And for what state we are in, the only for this the Lord is asking the question. ஒரு சிலர் சபையை விட்டு வெளியே போயிருக்கலாம். Some of us have gone away from the church. ஒரு சிலர் மரணத்தின் மூலமாய் ஓட்டத்தை முடித்திருக்கலாம். Somebody would have finished their course through the death. ஒரு சிலர் சபைக்குள்ளே நாம் எல்லாரும் இருக்கிறோம். And at times we are in this church. ஆனால் நம்முடைய நிலவரத்தை கர்த்தர் கண்டு நம்மை பார்த்து கேட்கிறார், என் மகளே என் மகனே நீ எங்கே இருக்கிறாய்? Having understood our position, the Lord is asking us, O son and O daughter, where are you thou? தேவனுடைய சத்தம் உனக்கு கேட்கிறது, ஆனால் உன்னால் அவரை பார்க்க முடிகிறதா? And you are able to hear the voice of God, are you able to see him? இன்றைக்கு தேவனுடைய சத்தம் உன்னை நோக்கி வருகிறது, இதற்கு உன்னால் தெளிவான பதில் சொல்ல இயலுமா? The voice of God coming towards you, are you able to give a right reply for that? அவன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், ஆனால் நிர்வாணியாக இருப்பதினால் நான் பயந்து ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். But he says, I heard the voice of the garden, but I was afraid because I was naked. உன்னை நிர்வாணியாக்கினது யார்? And who has made you naked? உன்னை நிர்வாணி என்று உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? And who has taught you that you are naked? உன்னுடைய நிலவரம் ஏன் இப்படி போனது? Or your condition had gone like this? உன்னுடைய பரிதாபமான நிலைக்கு நீயா யார் காரணம்? And who is responsible for your miserable state? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருப்பதினால் உமக்கு முன்பாக வந்து நிற்க நான் பாத்திரன் இல்லை என்பதை உணர்கிறேன். Now he says, because I am naked, I am not able to come before thee. தேவனை முகமுகமாக ஆண்டவருடைய சத்தத்தை நீ பிரசங்கங்கள் வாயிலாக கேட்கிறாய், ஆனால் அவருக்கு முன்பாக நிற்க உனக்கு துணிவு இருக்கிறதா? You heard the voice of God through all these messages, but are you able to stand before his voice? நீ நிர்வாணியாக இந்த சபையிலே நீ இருக்க முடியாது. You cannot remain in the church as a naked. இப்பொழுது ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பிள்ளையோ இல்ல ஒரு வயோதிபர்களோ இப்ப திடீரென்று அரை நிர்வாணமாகவோ முழு நிர்வாணமாகவோ இருந்தால் உடனே நம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்வோம், அவனை தூக்கி வெளியே துரத்தி விடுவோம், இல்லாவிட்டால் இழுத்து கொண்டு போய் எங்கேயாவது அடைத்து விடுவோம். ஏனென்றால் மனிதர்கள் கூடியிருக்கிற இடத்துல அப்படி ஒரு காட்சியை நாம் அனுமதிக்க முடியாது. And if anybody or a young boy or a girl comes before us and whether naked or half naked, we cannot see this and we will go to some other place. அதுதான் உண்மையான நிலவரம். That is a proper condition. அதுபோலவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மனுஷன் நிர்வாணியாக தேவனுடைய சபையிலே நீடிக்க இயலாது. Like that you have spiritual matter, the man cannot stand in the church of God with the naked. அங்கே நடந்த நிர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை என்ன? And what is the miserable sin that was happened there? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய பிரமாணங்களை மீறிவிட்டான். And he has transgressed the ways of God in his life. தேவனுடைய கட்டளையை மீறிவிட்டான். And he has transgressed the commandment of புசிக்க God. கூடாது என்று சொன்னதை புசித்து விட்டான். What they said not to eat, he has ate that. தேவையில்லை என்று தேவன் சொன்னதை செய்து விட்டான். And he said it's not like that, but he did that. அவனுடைய மனைவியின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து விட்டான். And he has obeyed to the voice of his அவளோ master. சர்ப்பத்தின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டாள். He has obeyed to the voice of the serpent. இப்பொழுது இருவரும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாக போய்விட்டார்கள். And both of us lost the glory of God. அவர்களை மூடியிருந்த அந்த தெய்வீக சக்தி ஒளி அந்த மகிமை அவர்களை விட்டு நீங்கினபடினால் அவர்கள் நிர்வாணிகள் என்பதை உணர ஆரம்பித்தார்கள். The power of God and the light that was covering him have left the place. They came to know that they are naked. இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார் என்று உனக்கு நன்றி இருக்கிறது, ஆனால் ஜீவியம் நன்றாக இருக்கிறது என்கிற ஒரு சுத்த மனசாட்சி உனக்கு இருக்கிறதா? You are grateful, you are God, a grateful God. The Lord has brought you the fact end of this year. We have got a good heart in that.
ஆண்டவர் எவ்வளவோ நன்மை செய்தார், ஆனால் நான் உண்மையில்லை என்கிற குற்ற உணர்வுதான் இன்றைக்கு இந்த சபையிலே, நம்முடைய சபையிலே நம்மில் அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. But the Lord has done all the grateful things and grateful to us, but we did not have any proper grateful heart for உன்னை this. நிர்வாணியாக மாற்றின அந்த சக்திக்கு நீ எப்படி இடம் கொடுக்கலாம்? And how can you give room for the power that made you a snake? இந்த வருஷத்தில் தேவன் உனக்கு கொடுத்த கட்டளை என்ன? And what was the commandment the Lord gave to you this year? தேவன் உனக்கு கொடுத்த ஆணை என்ன? What was the commandment the Lord has given to you கர்த்தர் this உனக்கு year? சொன்ன வார்த்தை என்ன? What was the word the Lord was given to you? எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று உனக்கு சொன்னாரே. And the Lord said what to do and not to do. கூட்டங்கள் வாயிலாக, and through the meetings, வார்த்தைகள் வாயிலாக, through the voices, வசனங்கள் வாயிலாக, and through the verses, தீர்க்க தரிசனங்கள் வாயிலாக, through the prophecies, தரிசனங்கள் வாயிலாக, through the visions, இன்னும் பல விதங்களிலே கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டாரே. அந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தாயா? இல்லாவிட்டால் நீ அதை மீறி போய் இந்த காலை வேளையிலே நிர்வாணியாக தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறாயா? The Lord had dealt to you in many ways. You are transgressed the commandment, and are you found as naked in the presence of God? நீ நிர்வாணியாக இருந்தால் இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே ஆண்டவரிடத்திலிருந்து நீ வெண்வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் சுட்டிக்காட்டுகிறது. And if you are naked, you get the white garment from the Lord, as the Revelation chapter 3 refers to that. ஒரு சிலருக்கு நிர்வாணம் என்பது அவர்களுக்கு தெரியாமலே இருக்கிறது. And some people are not aware that are naked. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, in Revelation chapter 3 and verse 17, நீ நிர்வாணியாக இருப்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். And you have not known that you are naked. உன்னுடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்தில் கேட்டு வாங்கிக் கொள் என்று 18ஆம் வசனத்திலே ஆவியானவர் பேசுகிறார். And verse 18, the Spirit of God says, thou knowest not that thou art wretched and miserable and poor. தேவனுடைய வார்த்தையை இந்த வருஷத்தில் நீ மீறி இருக்கிறாயா? இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை நீ அனுசரித்து வாழ்ந்திருக்கிறாயா? Whether you have transgressed the words of God or you have lived according to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தால் நீ தேவனால் உடுத்துவிக்கப்பட்டிருப்பாய். And if you have obeyed the word of God and you would have been clothed with God. தேவனுடைய வார்த்தைக்கு நீ மீறி இருந்தால் நீ ஒரு நிர்வாணியாக இந்த சபையில் அமர்ந்திருக்கிறாய். And if you are transgressed the word of God, you are found in the church as a naked. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says everything are open and are open to these eyes of people. பிசாசுனுடைய திட்டம் என்ன? What is the plan of the devil? ஒரு மனிதனை நிர்வாணமாக மாற்றுவது, and to make a man as naked, அவனுடைய மகிமையை உரிந்து கொள்வது, and to take away his glory, அவனுடைய தெய்வீகத்தை உரிந்து கொள்வது, and take away his divine, அவனுடைய ஆவிக்குரிய தன்மையை உரிந்து கொள்வது, and taking all his spiritual அவனுடைய status, விசுவாசத்தை உரிந்து கொள்வது, taking away his faith, அவனுடைய பரிசுத்தத்தை உரிந்து கொள்வது, taking away his holiness. இதுதான் பிசாசுனுடைய திட்டம். This is the plan of the Satan. ஆண்டவர் ஒரு அபயக்குரல் எழுப்பினார். The Lord has made a great voice. அவர் சொல்றார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? Oh Adam, where art thou? அந்த வார்த்தை அந்த தோட்டத்திலே அந்த சத்தம் எதிரொலிக்கும் பொழுது சாத்தான் ஒரு பக்கத்தில் நடுங்குகிறான், இவனோ மிரண்டு போய் ஒளிந்து கொண்டான். And when the voice echoing and Satan is troubled and he hid himself in some place. இந்த வருஷத்தின் கடைசியிலே என் மகனே நீ எங்கே இருக்கிறாய்? At the end of the year, oh son, where art thou? என் மகளே நீ எங்கே இருக்கிறாய்? Oh daughter, where art thou? உன்னுடைய விசுவாசத்திலே நீ எங்கே இருக்கிறாய்? In your faith, where art thou? உன்னுடைய அபிஷேகத்திலே நீ எங்கே இருக்கிறாய்? Where art thou in your anointing? தேவனுடைய கட்டளையை இந்த வருஷத்தில் நீ நிறைவேற்றினாயா இல்லாவிட்டால் தேவனுடைய கட்டளையை நீ மீறினாயா என்பதற்கு நீ பதில் சொல். And whether you have accomplished the commandment of God or you have transgressed the word of God, you just reply to this நீ word. நிர்வாணியாக இந்த வருஷத்தை முடித்தால் எவ்வளவு பரிதாபமாக இருக்கும். And if you have completed this year with nakedness, how miserable it will be. அடுத்த வருஷம் நீ நிர்வாணியாக இந்த வாழ்க்கையை தொடக்கினால் அது அதைவிட கேவலமாக இருக்கும். And if you continue this nakedness and the next year, it will be very awful to you. இந்த நாட்களிலேயே உன்னுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக தேவன் அத்தி இலைகளை உனக்கு அருமையான தோல் உடைகளை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். The Lord wants to give you the clothes of all the skins so that you can finish this year at the end of this year. நீ உன்னுடைய spiritual life ரொம்ப மேக்கப் பண்ணுகிறாய். And the Lord is making up all your spiritual life. உன்னுடைய குறைகள் வெளியே தெரியாமல் இருக்கும்படியாக. And your shortcomings may not appear outwardly. குற்றங்களை மறைக்கும்படியாக. Not to hide all your shortcomings. உன்னுடைய தோல்விகளை நீ மறைக்கும்படியாக. Not to hide your defeats. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அத்தி இலைகளை உடுத்திக் கொண்டது போல நீங்களும் கூட சில நேரங்களிலே அழகாக மேக்கப் பண்ணுகிறீர்கள். As Adam and Eve were clothed with the fig leaves, you are also able to clothe yourself in many ways. ஒரு சிலர் கீழ விழுந்துட்டு வேகமா எழும்பி தொடச்சி விட்டுக்குவாங்க, யாரும் பாத்துக்குவாங்க, யாரும் பார்த்தாங்களா இல்லையா பார்க்கலனே ஸ்தோத்திரம்னு சொல்லி. And some people very quickly they will put on the dress and the other could not see. அது போல தான் ஆதாமும் ஏவாளும் விழுந்தாலும் அந்த தோல்வி அடைஞ்சாலும் அவங்க போய் அத்தி இலையில அழகா தச்சி மேனேஜ் பண்ணி நின்னுக்கிட்டாங்க. Like that Adam and Eve, those are defeated, they went and put on the leaves. ஆனாலும் அது உன் நிர்வாணத்தை மூட முடியாது. You cannot hide your nakedness with that. தேவனுக்கு முன்பாக எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. And everything before God is like this. இன்றைக்கு நீ தேவனுடைய வார்த்தையை மீறி நீ நிர்வாணியா இருக்கிறாயா? தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்தி நீ உடுத்துவிக்கப்பட்டவனாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாயா? Having transgressed the word of God, you are found naked or you are going
along with the word of God you are found clothed நீ with எங்கே God. இருக்கிறாய்? And where art thou now? இந்த தோட்டத்தில் தான் இருக்கிறாய். Whether you are in this garden, சபைக்குள் தான் இருக்கிறாய். you are in the church, இந்த ஐக்கியத்தில் தான் இருக்கிறாய். you are in this fellowship. ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ உன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாயா? In your spiritual life, whether you are in the same status on the spiritual side. தன்னுடைய கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அதுபோல தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனிதனும் அப்படியே இருப்பான். As the sparrow is out of his nest, so is the man in his ways. இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்துல கேள்வி கேட்கிறார், நோட் பண்ணி வைத்துக்கொள். You just noted the Lord is asking a question today. நீ எங்கே இருக்கிறாய்? Where art thou? உன்னுடைய அபிஷேகம் எங்கே? உன்னுடைய தெய்வீகம் எங்கே? இதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். Where is your anointing? Where is your divinity? You must answer for this. இன்றைக்கு அநேகர் தாங்கள் எங்க இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. And some people do not know where art thou now. The people are now. சிலர்லாம் பாருங்க மயக்கம் அடைஞ்ச உடனே கீழ விழுந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. And some people are also dead because they are out of the all with this and they don't know where they are. பிசாசின் வல்லமையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க எங்க இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. The people are possessed with the devil's spirit, they do not know where are the people are. இன்னும் போதையில மதுபானத்துல சிக்கி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்றோம், என்ன பண்றோம், யாரை என்ன பண்ணனும்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. And the people who are drunkard, they do not know where the people are now. அதுபோல தான் அந்த லவோதிக்கேயா சபையும் இருந்தது. Even the church of Laodicea was found like that. அது நிர்வாணியாக இருந்தது. கர்த்தர் தான் சொல்றாரு நீ நிர்வாணியா இருக்கறேன்னு. அது வரைக்கும் அதுக்கு ஒண்ணுமே புரியல. Only the Lord said thou were found naked, until then it has not known about the தேவனுடைய கட்டளைகளை மீறும் பொழுது நாம் தேவனுடைய கேள்விக்கு உள்ளாகுகிறோம். When you transgress the commandment of God, we are found beyond the questions of God. தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி தான் வருகிறது. The word of the question of the Lord is coming towards you. நீ எங்கே இருக்கிறாய்? Where art thou now? தேவனை சந்திக்க உனக்கு சக்தி இருக்கா? Are you able to meet your God? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை மீறின பொழுது When the children of God transgress the word of God, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க மிரண்டு போய் விட்டார்கள். and they are very afraid to hear the word of God. அவங்க மோசேட்ட சொன்னாங்க, They told to Moses, தேவன் எங்களோடு நேரடியாக பேச வேண்டாம். let not God speak to us directly. உங்ககிட்ட பேசட்டும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க தேவனுடைய வார்த்தைன்னு எடுத்துக்கிறோம். Let God speak to you directly, and whatever you say we will take it for right. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். See, they have been pushed away to a very miserable state. யாராவது ஒருத்தன் சொல்லட்டும், அதை கேட்கலாமே தவிர தேவன் நேரடியா பேசுற அளவுல எனக்கு தகுதி இல்ல. And you are not worthy to hear the voice of God directly. Let some other people ஏனென்றால் speak. அந்த வார்த்தை கன்மலையை உடைக்கும் சம்மட்டியாக அவனை உடைக்கிறது. Because it is he is able to break like the rock. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? And whatever the place, wherever you are in the corner, the Lord is asking, where art thou? புசிக்க கூடாது என்ற கனியை நீ புசித்தாயோ? Whether you have eaten the fruit that was forbidden. செய்ய கூடாது என்று விலக்கி வைத்த பாவத்தை செய்தாயோ? And whether you did the sin that was made செய்ய not to மாட்டேன் do. என்று சொன்ன பிரதிஷ்டையை உடைத்து மறுபடியும் அதை செய்தாயோ? And whether you have broken all the consecration that you have made. எத்தனை பிரதிஷ்டைகளை உடைத்திருக்கிறாய்? How many consecration you have broken? எத்தனை பொருத்தனைகளை உடைத்திருக்கிறாய்? How many do abuse that are எத்தனை broken? தீர்மானங்களை நீ மீறி இருக்கிறாய்? And how many promises you have transgressed? உலகத்துல பாருங்க, சில ரோட்ல போறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. There are certain rules and regulations who pass the roads. அத சில நேரங்கள நாம் மீறி போகிறோம். When we transgress and go. எதிரே வண்டியோ இல்லாவிட்டால் பக்கத்துல வண்டியோ இல்லாத பட்சத்துல நாம் மீறி போகும் பொழுது நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லாமல் போய் விடுகிறது. Sometimes any other vehicles do not come there, we do not have any harm towards that. ஆனால் எதிரே வாகனம் வந்து நாம் அந்த சட்டத்தை மீறி போனால் என்ன நடக்கும்? நாம் அடிபட்டு ஜீவனை விடுகிறோம். When we transgress the laws, then we transgress all the ways. அதுபோல like that. நமக்கு எதிரே எந்த விதமான வல்லமைகளும் இல்லாத பட்சத்துல நம்ம எல்லாரும் நம்மில் அநேகர் தப்புவிக்கப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். And if there are no powers against us and we are being saved, we have come hither too. நீ தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிறேன் என்று நீ சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டாம். And you do not make your peace yourself saying that I am in the garden of God. இந்த சபைக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி நீ சந்தோஷப்பட வேண்டாம். You do not be joyful that I belong to this church. ஆனால் நீ சபைக்குள் உடுத்துவிக்கப்பட்டவனாய் இருக்கிறாயா? இல்லாவிட்டால் வெறுமையாய் அமர்ந்திருக்கிறாயா? And whether you are found in the church as a dressed or you are found as the empty. இன்றைக்கு உன்னால் தேவனுடைய மகிமை உன்னை சூழ்ந்திருக்கிறதை உணர்கிறாயா? Are you able to know that the glory of God is surrounded? ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் வருவாரே, அவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவனை தரிசிக்கிற அந்த கிருபை இருக்கிறதா? And the cool of the day Lord used to visit that. Are you able to meet him? ஆரம்பத்திலே உனக்கு இருந்த அந்த விசுவாசத்தில் உள்ள தைரியம் இருக்கிறதா? You have got the boldness that you have found in the earlier days in your faith. இரண்டாவதாக, secondly, ஆதியாகமம் 16 அதிகாரம் 8 வசனம். 16:8. நான் சில கேள்விகள் மட்டும் கேட்டு இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். I want to ask certain questions. I want to conclude this meeting. நீங்கள் பதிலை சொல்லிவிட்டு இந்த கூட்டத்தை முடித்து விட்டு போக முடியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். I also request you to give an answer for this question and go. உன்னுடைய நிலவரம் உனக்கு மட்டும் தான் தெரியும். You know only about status of yourself. தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். Only God knows about it. பிசாசுக்கு மட்டும் தான் தெரியும். Only Satan knows about it. நீ நிர்வாணியா, நீ உடுத்திருக்கிறாய் என்று மத்தவங்க யாருக்கும் தெரியாது. And other people do not know that you are found naked. ஏனென்றால் நீ அழகா மேக்கப் பண்ணி வந்திருக்கிறாய். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிற, உனக்கு பைபிள் கையில வச்சிருக்க,
வச்சிருக்கிற, மீசை எடுத்திருக்கிற, தாடி எடுத்திருக்கிற, இன்னும் நகை எடுத்திருக்கிற, அதனால நீ அழகா மேக்கப் பண்ணதுனால உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீ எப்படி இருக்கிறன்னு யாருக்குமே தெரியாது. அழகா நீங்க மேக்கப் பண்ணியிருக்கீங்க. And you come with all proper makeups, all with the white garment without any jewels and everything, but you know whether what status you are. வீட்ல ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுனால உன் தாய் தகப்பன் நீ பயந்திருக்கிறாய் என்று எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் வெளியரங்கமாக மறைமுகமாக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன இருக்கிறது என்று பிசாசுக்கு தெரியும், உனக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். And just read the word of God in your house and going and coming, and the people may know, but only God knows about your inner status. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 16:18 of 16:8 of Genesis. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் ஆச்சாராயே சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள். இங்கே ஆகாரை பார்த்து கர்த்தருடைய தூதனுடைய கேள்வி வருகிறது. And looking into Hagar, the angel of God asked a question. முதல் கேள்வி தேவனிடத்திலிருந்து மனிதனை நோக்கி வந்த கேள்வி. And first question is a question from God to man. இரண்டாவது கேள்வி தேவ தூதனிடத்திலிருந்து ஒரு பெண்ணை நோக்கி வந்த ஒரு கேள்வி. Second question is from the angel of God. நீ எங்கே போகிறாய்? And where are you going now? நீ இப்படி போயிட்டு இருக்கறியே இந்த விசுவாச பாதையில, இதனுடைய முடிவு எதுவா இருக்கும்? And you are going in the faith life, what is the end of that? நீ கரெக்டான பாதையில தான் போறியா? Are you going in the right path? நீ போகிற பாதை கரெக்டா? Whether the path you are going is right? அவளுக்கு ரெண்டு கேள்வி கேட்கப்பட்டது. And two questions are raised. நீ எங்கே இருந்து வருகிறாய்? And when comes the அடுத்து உன்னுடைய நிச்சயம், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? And the reply for that where you go from? இந்த கேள்விக்கு அந்த பெண் ஒரு பதில் சொன்னாள். And that woman gave a reply. நான் ஓடி போகிறேன். I am running from this. என்னால இனிமேல் இந்த பாதையில நிக்க முடியாது. I cannot remain in this path. அதனால நான் ஓடி போறேன். எங்கே போகிறாய்? ஓடி போகிறேன். And only for this I return and go on. இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற நீ உன்னுடைய பயணத்தில் எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? You have come to the far end of this year in a journey. Where are you going now? நீ போக வேண்டிய பயணம் எங்கே? நீ இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது எங்கே? And what is the journey that you have to go on? Where are you going? உன்னுடைய இலக்கை நோக்கி போகிறாயா, இல்லாவிட்டால் ராங் ரூட்ல வேற ஒரு பாதையில நீ போய் கொண்டிருக்கிறாயா? And whether you are going the right path or towards the end, or going the wrong way? நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் இன்னும் சில 48 மணி நேரம், 50 மணி நேரம், 80 மணி நேரத்துக்குள்ள பழைய வருஷம் பாஸ் ஆகி போய்டும். And whether you accept or not, within 40 or 80 hours the old year will pass away. ஆனா நீ உன்னுடைய பாதையில நீ எங்க போய் கொண்டிருக்கிறாய்? In your path, where are you going now? நான் என் சாராயை விட்டு ஓடி போகிறேன். And I am going away from Sarah. சாராய் என்று சொன்னால் ஆட்சி என்ற அர்த்தம், இல்லாவிட்டால் தலைவி என்ற அர்த்தம், இல்லாவிட்டால் நடத்திப்பு என்ற அர்த்தம். And Sarah means a government or a leading. அதை விட்டு ஓட ஆரம்பிச்சா. And from that you have to go. குடும்பத்தை விட்டு ஓடுறவங்களை நீங்க பார்த்திருக்கலாம். You can see the people running away from the family. புருஷனை விட்டு ஓடுறவங்களை பார்த்திருக்கலாம். You know the people going away from மனைவியை விட்டு ஓடுறவங்களை பார்க்கலாம். You know about the people who are running from வேலையை விட்டு ஓடுறவங்களை பார்க்கலாம். You know the people going away from the job. சபையை விட்டு ஓடுறவங்களை பார்க்கலாம். And you can see the people going away ஊழியத்தை விட்டு ஓடுறவங்களை பார்க்கலாம். You can see the people going away from the ministry. இப்படி ஓடுகிற ஒரு கூட்டம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார். And one group of people running away from that கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவை தனியாக விட்டு ஓடின சீசர்கள் கூட்டம் உண்டு. And the angels have gone away from the presence of God in the Garden of Eden. கெத்சமனே தோட்டத்திலிருந்து ஓடி போன ஒரு கூட்டம் உண்டு. And one group of people gone away from the Garden of Eden. ஈடன் இல்ல, கெத்சமனே. The Garden of Gethsemane. கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவை விட்டு ஓடின ஒரு கூட்டம் உண்டு. And one group of the people found from the Garden of Gethsemane. இயேசு கிறிஸ்துவை தனியாக விட்டு ஓடின ஒரு கூட்டம். And one group of people left Jesus alone. உன்னுடைய நேசரை விட்டு நீ எங்கே ஓடுகிறாய்? And where are you going from your beloved? உன்னை அழைத்தவரை விட்டு நீ எங்கே ஓடுகிறாய்? Where are you going from one that is called you? உன்னை கரம் பிடித்தவரை விட்டு நீ எங்கே ஓடுகிறாய்? On your caught hold of you, where are you going from him? கெத்சமனே தோட்டத்திலே ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே, அந்த இடத்தை விட்டு நீ எங்கே ஓடுகிறாய்? And he is ready to give a life from Garden of Gethsemane. From that place, where are you going now? உனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ஆபிரகாமோடு கிடைத்திருக்கும் பொழுது அதை விட்டு சாராயை விட்டு நீ ஓடி போனால் உன்னுடைய போக்கு எங்கே போய் நிற்கும்? And when you have got a good opportunity to be with Abraham and going away from him, where are you going now? நீ நாடின துறைமுகத்தை நோக்கி போகிறாயா, இல்லாவிட்டால் பிசாசினுடைய இலக்கை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிறாயா? Whether you are going to the haven that is recorded and you are going towards the path of Satan. இது ஒரு இருவழி சந்தி. And it is a two-way நீ லெஃப்ட்லயும் போலாம், ரைட்லயும் போலாம். You may go to the right side or left side. நித்திய ஜீவனுக்கும் போகலாம், நித்திய அழிவுக்கும் போகலாம். And you may go to eternal life and also eternal damnation. இந்த பாதையில நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? In this path, where are you going now? பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். And today also many of you are running. அந்த பெண்ணிடத்துல ஒரு கேட்ட முக்கியமான கேள்வி, நீ எங்கே போகிறாய்? And the important question raised from the woman was, where are you going? நீ ஒரு அடிமை. And you are a slave. நீ ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவள். And you are given as a wife unto Abraham.
Abraham. ஆபிரகாமுடைய வித்து உனக்குள்ள இருக்கிறது. And the seed of Abraham is with you. ஆபிரகாமுடைய சந்ததி உனக்குள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. The generation of Abraham is started from you. இந்த சூழ்நிலையில் நீ எங்கே போகிறாய்? In the circumstance, where are you going? அவ ஓபனா கன்ஃபஸ் பண்ணிட்டா, நான் வந்து என் சாராயை விட்டு ஓடுகிறேன். And he made a confession saying that I flee from my mistress. உனக்குள்ள இயேசுவின் வசனம் உனக்கு வித்து விழுந்திருக்கிறது. And the seed of God is sown in you. இந்த விசுவாச பாதையில போகிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. There is a chance you may go the path of faith. நீ தேவனுக்கு அடிமை. You are a slave unto God. நீ தேவனுக்கு அடிமைகளானால், and if you are a slave unto God, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். and the result is sanctification and the eternal life is a prize. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. And the word of God says like ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 6:22 of Romans, what does it say? 6:22 6:22 நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். Now being made free from sin and become and servants of God, you have a fruit of holiness and the end everlasting life. நீ எகிப்தின் அடிமை பெண். And you are a slave woman of Egypt. இப்பொழுது நீ ஆபிரகாமுக்கு அடிமையாய் மாறி இருக்கிறாய். Now you have turned as a slave unto Abraham. ஆபிரகாமோட விசுவாச வாழ்க்கைக்கு நீ வந்து விட்டாய். You have come to the faith life of Abraham. பாவத்தில் அடிமையாய் இருந்த உன்னை விசுவாசத்துக்கு அடிமையாக தெய்வம் கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought you one as dead unto sin, but not come as a தேவனுடைய அழியாத வித்து உனக்குள் விழுந்திருக்கிறது. And the seed of God is with you. உனக்குள்ளே ஒரு விசுவாச வாழ்க்கை தோன்றிக் கொண்டிருக்கிறது. And the faith life has started in you. இந்த வருஷத்திலே கர்த்தர் உனக்கு அருமையான வசனங்களை தந்தார். In the year the Lord has given you many beautiful verses. அருமையான கிருபைகளை தந்தார். Lord gave you beautiful graces. அருமையான அபிஷேகத்தை தந்தார். Lord gave you beautiful anointing. இந்த அபிஷேகத்தின் மூலமாய் உனக்குள் ஒரு தெய்வீகம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. And through this anointing a divinity is being formed in you. இந்த சூழ்நிலையில் நீ எங்கே போகிறாய்? In these circumstances, where are thou going? ஏன் அப்படி போக வேண்டும்? Why you should go like this? அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பெண் சொன்னா, நான் சாராயை விட்டு ஓடுகிறேன். As soon as he heard the word, he said, I am going away from Sarah. திரும்பி போ. You return. திரும்பி போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கியிரு. And return and submit yourself under her hands. சபையை விட்டு ஓடும்படியாக, சத்தியத்தை விட்டு ஓடும்படியாக, குடும்பத்தை விட்டு ஓடும்படியாக, பெற்றோரை விட்டு ஓடும்படியாக இந்த வருஷத்தின் கடைசியிலே யாரோ ஒரு சிலர் தீர்மானித்திருக்கிறீர்கள். And so many of you decided to run away from the church, run away from the fellowship of the saints and from the family. உன்னுடைய புருஷனை விட்டு ஓடி எங்கே போக போகிறாய்? And running away from your husband, where are you going now? உன்னுடைய தாய் தகப்பனை விட்டு நீ எங்கே ஓட போகிறாய்? Leaving away your parents, where are you now running? அப்படி ஓடினால் உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? If you run like this, how will be? அதை நீ கவனிக்க வேண்டியது அவசியம். And examine yourself like this. இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் சரியான பாதையிலே போய் கொண்டிருக்கவில்லை. And many children of God are not going the right path. ஆண்டவர் சொன்னார், The Lord said, முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, in 1 Peter chapter 6 verse 5, நீங்கள் அவருடைய பலத்த கையின் கீழ் அடங்கி இருங்கள். and you submit yourselves in the mighty hands. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். And we must submit ourselves in the mighty hand of God. உன்னுடைய பயணத்தின் முடிவு எதுவாயிருக்கும்? And what is the end of your journey? நீ ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு ஓடி போகிறாயே, You are going away from Abraham. இந்த தெய்வீக வாழ்க்கையை விட்டு ஓட போகிறாயே, You want to go away from the divine life. இதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? And how the end will be? அது ஒரு கொடூரமா இருக்கும். It will be very miserable. நீ இதை விட்டு ஓடும் பொழுது When you go away from நீ this, நிச்சயமாக ஆபிரகாமின் கையில் சிக்க போகிறதில்ல, இன்னொருத்தன் கையில் தான் நீ சிக்க போகிறாய். and you are not going to get hold of the Abraham, but in some other hands. நீ தேவனுடைய கையில் சிக்க போறதில்ல, அந்நியனுடைய கையில் சிக்க போகிறாய். You are not going to get hand in the hand of God, but in the strangers. ஆனால் கிருபையுள்ள தேவன் இந்த அன்றைக்கு தூதன் மூலமாக அந்த ஆகாரோடு பேசின கர்த்தர் இந்த தூது மூலமாக உன்னோடு பேசுகிறார். Gracious the Lord who spoke through the Abraham with the servant, now he is speaking to you. நீ எங்கே போகிறாய்? Where are you running now? உன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தின் முடிவு எப்படி இருக்கும்? And what will be the end of your journey? அது மகிமையா இருக்குமா, இகழ்ச்சியா இருக்குமா? And whether it be glorious or not. அது சந்தோஷமா இருக்குமா, துக்கமா இருக்குமா? Whether it be joyful or sorrow. அது புலம்பலா இருக்குமா, ஆனந்த கண்ணீரா இருக்குமா? Whether it be lamenting or a joy. அது பிரதிபலனை பெற்றுக்கொள்கிறதா இருக்குமா, நித்திய நரகத்தை பெற்றுக்கொள்கிறதா இருக்குமா? Are you able to get the reward for the heaven or in hell? நீ எங்கே இருக்கிறாய்? Where are you now? இப்பொழுது நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? Where are you now going now? சிலர்லாம் பாருங்க, வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு கள்ள ட்ரெயின் ஏறிடுவாங்க. And some people go away from the church after some problems. அங்க கேட்பாங்க, நீங்க எங்க போறீங்க? And where are you going now? The people are lost. ஒரு சகோதரி புதிதாக கல்யாணம் ஆயிருந்தது. And your sister godly newly married. புருஷன் அதிகமா நேசித்து வந்தான். And he loved her husband very much. ஒரு நாள் அவர் ரயில்வேல வேலைக்கு கிளம்பி போய்விட்டார். One day he left for his job. போற நேரத்துல
ஒரு சின்ன வீட்ல ஒரு குழப்பம். And at the time when he was going away, there was a problem in his family. மாமியார் ஒரு ப்ராப்ளத்தை கிளப்பிட்டாங்க. And mother-in-law had a great problem there. இவர் வெளிய கிளம்பிட்டு இருந்ததனால அந்த ப்ராப்ளத்துல தலையிடாம கண்டுக்காத மாதிரி ஒரு டியூட்டிக்கு போயிட்டாரு. And without having any knowledge that he has left his for job. இப்ப பிசாசு வந்து இந்த சகோதரிட்ட பேசினா. Now the Satan has come and talked to this child wife. அவன் உண்மையா உன்னை நேசிக்கல. And he did not love you. இப்ப மாமியார் பிரச்சனை பண்ணும்போது அவன் கண்டுக்காம கண்ணை மூடிட்டு கிளம்பி வேகமா பேக்க தூக்கிட்டு ஓடிட்டான் பாத்தியா? And when the mother-in-law made the problem, he left the place without any knowledge. அவ்வளவுதான். உனக்கு உண்மையான அன்பு கிடையாது அவனுக்கு. He did not have a right proper love. அவன் நினைச்சது சரி டைம் ஆயிடுச்சு நம்ம போயிட்டு வந்து சாயங்காலம் பேசிக்கலாம்னு அவன் போயிட்டான். ஆவி பேசுனது இல்ல உன்னை விட்டுட்டான். But he thought the time is up and we have to go, and he gone for the job. உடனே இவ விட்டு வெளியே வந்துட்டான். Immediately he came out of the family. இவ வீட்டுக்கு போணும்னாலும் ட்ரெயின்ல தான் போணும். If he had to go to his house, he had to go to a train. நேரா ரயில்வே ஸ்டேஷன் வந்தா. He straight away gone to the railway station. பிசாசு மறுபடியும் பேசினான். And the Satan talked again. உங்க வீட்டுக்கு போப் போற? They are going to your house. உங்க வீட்டுக்கு போனா நாளைக்கு கொண்டு வந்து திருப்பி சமாதானம் பேசி வீட்ல விட்டு இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. And if you go to your house, they will get a peace talk with them. மும்பை ட்ரெயின் போகுது அதுல ஏறு. You go to the Mumbai train, now is going. பிசாசு அருமையா போதிச்சான். And gave a good count. Satan gave a good count. 22 வயசு பெண்ணு மும்பை ட்ரெயின்ல ஏறிட்டா. 22 years old girl that got into the train. அங்க ஒரு பொண்ணு உடனே பிசாசு அங்க ஒரு ஆளை ரெடியா வச்சிருக்கான். கரெக்ட்டா ஒரு பெண் வந்து பேசுறா. என்னம்மா சோகமா இருக்கே எங்க போற? And only woman that Satan has kept and asked, where are you now going? நம்ம ஆளுங்களுக்கு வந்து யார்ட்டையாவது ஷேர் பண்ணனும். அது பிசாசோ கடவுளோ யார்ட்டையாவது ஒரு ஆள்ட்ட அது பிசாசுட்டையாவது உட்கார்ந்து ஷேர் பண்ணாதான் தலை வெடிக்காம இருக்கும். And the people they desire to share with someone, whether the devil or in Satan or யார்ட்ட ரோட்ல போற காய்கறி விக்கிறவங்க எல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா? They go and talk with the people who are vendors of all the vegetables. குழாயில தண்ணி பிடிக்கிற இடத்துல போய் வீட்ல உள்ள பிரச்சனை புருஷன் கதை எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. And they will go and share all the problems, the house, the place where are getting water. இவங்க சிஸ்டரா இருப்பாங்க. கூட வேலை பார்க்கற இன்னொரு ஆம்பளைட்ட போய் என் வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு எல்லா கதையும் சொல்லுவாங்க. கடைசில அவன் நான் வச்சுக்கறேன்னு சொல்லுவான். She may be a sister, will go and share all the thing and the other man who is working along with her. நான் சொல்றது உங்களுக்கு டஃப்பா இருக்கும். நடைமுறை மட்டும் தான் நான் பேசிட்டே வருவேன். I am talking the routine. என்ன நடந்துச்சு? What is அந்த பெண்ணு உடனே நீ அம்மா இப்படி தான் ஆம்பளைங்களே நீ வா நான் மும்பைல வச்சுக்கறேன்னா. And they said only the males are like this, I'll keep you in Mumbai. ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இவ மைண்ட ஃபுல்லா ரீட் பண்ணி உடனே கேட்ச் பண்ணிட்டா. இவளும் ஒப்பு கொடுத்து உட்கார்ந்துட்டா. And within 2 months he read his mind and he gave herself to him. அடுத்த செகண்ட் ஆவியானவர் உள்ள வந்தார். Immediately the spirit of God came. எங்கே போகிறாய்? Where are you going now? இறங்கு. Just get down. பட்டபட்டன்னு ட்ரெயின் மூவ் ஆகுற இடத்துல இறங்கி குதிச்சிட்டா. And within all of a short while he got down from the train. எப்படி இருக்கும்? அன்னைக்கு அந்த ஆவியானவர் ஒரு செகண்ட் பேசலனா மும்பைல விபச்சாரியா போயிருப்பாய். And if the spirit of God did not talk to her, he would have become அன்னைக்கு தேவதூதன் பேசாவிட்டால் ஆகாருடைய நிலவரமும் அதேதான். If the angel of God did not speak with the Agar, the condition of Agar was also. தேவதூதனை மூலமாக அவளிடத்தில் பேசி நீ போய் அடங்கியிரு. And you go and submit to the angel of God spoke to her. திரும்பி வா. And you return. அதே வார்த்தை தான் இன்றைக்கு சபைக்கு நோக்கி வருகிறது. And only that the calling is coming towards the church. ஏற்ற காலத்தில் நீ உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்தின் கரத்தின் கீழ் நீ அடங்கியிரு. And submit yourself so that you may be exalted at the time in the proper time. மூன்றாவது கேள்வி. And third question. ரூத் 2ஆம் அதிகாரம். Ruth chapter 2. 19ஆம் வசனம். Verse 19. ரூத் 2:19. 2:19 of Ruth. அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய்? இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய்? And her mother-in-law said unto her, where hast thou gleaned today? இன்றைக்கு நீ போய் எந்த களத்தில் வயலில் நீ கதிர் பொறுக்கினாய்? And when was the land that you have brought the leaves? நீங்க சத்தமா சொல்லணும். எல்லாமே கேசட்ல போயிட்டு இருக்கு. அதனால நீங்க அறகுறையா சொன்னீங்கன்னா எல்லாமே அறகுறையாவே ரீச் ஆகும் எல்லாருக்கும். வாசிங்க இங்கிலீஷ்ல மறுபடியும். ரூத் 2:19. 2:19 of Ruth. And her mother-in-law said unto her, where hast thou gleaned today? அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய்? And the mother-in-law said unto her, where hast thou gleaned? இந்த வருஷத்துல 363வது நாள் கடந்திருக்கிறோம். And you are across 363 days. இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் இத்தனை வருஷங்களை கடந்திருக்கிறோம். Or else you are across so many years after salvation. இத்தனை வருடத்துல நீ எந்த களத்திலெல்லாம் நீ கதிர் பொறுக்கினாய்? And in these places, all in the lands, in the what are the places you have gleaned? இது ஒரு வித்தியாசமான கேள்வி. This is a different question. ஆனா அதையும் தேவன் கேட்க விரும்புகிறார். Even Lord desires to ask
ஒரு மாமியார் மருமகளிடத்துல கேட்ட கேள்வி. And looking into this mother-in-law asked with the daughter-in-law. ரூத்தினிடத்துல கேட்ட கேள்வி. And Naomi asked the same question to Ruth. மாமியார் கேக்குறாரு, நீ எங்கே கதிர் பொறுக்கினாய்? And mother-in-law asked, where hast thou gleaned today? அந்த ஊர்ல எத்தனையோ வயல்கள் இருக்கிறது. And there are many powers there. எவ்வளவோ வயல்கள் இருக்கிறது. There are so many lands. எல்லா வயல்கள்லயும் கதிர் அறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. In all the lands they are gleaning. அதுல கதிர் அறுக்கும்போது கொஞ்சம் கதிர்ல இருந்து அந்த மணிகள் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். And when they are gleaning, some grains will also fall. அவங்க அதை கட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சிந்தினதை நீ அள்ளக்கூடாதுன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. And some people they will bind it and go. The word of God said that you should not take what. அது ஏழைகள் பரதேசிகள் பொறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். And the people they will take and go. அது ஜனங்கள் அள்றதுக்கு வருவாங்க, ரொம்ப பேர் வருவாங்க. And the people will follow this to not take. இங்கே மோவாபிய பெண் வந்திருக்கிறாள். And here the Moabite woman has come. அவளும் கூட கதிர் பொறுக்கும்படியாக போனவள். She has also gone to not to glean. அப்படி போய் ஒரு இடத்துல கதிர் பொறுக்கிட்டு திரும்பி வர்றா. Like that she went to a proper place and for gleaning. அப்ப அவ கேக்குறா, நீ எங்கே கதிர் பொறுக்கினாய்? And when he asked, where have gleaned today? இந்த கதிர் பொறுக்குதல் என்பது நீ எங்கே சத்தியத்தை கேட்டாய் என்பதனுடைய இன்னொரு அர்த்தம். And what gleaned today means where you listen to the truth. இன்னைக்கு நம்முடைய ஆளுங்களுக்கு அநேகருக்கு இந்த சத்தியத்தின் மேல ஒரு சரியான வெளிச்சம் கிடைக்கல. அதனால இவங்க அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்க சண்டே சர்வீஸ் வருவாங்க, அங்க உபவாச ஜெபம் போவாங்க, அங்க மாத கூடுகை போவாங்க, இன்னொரு இடத்துல யூத் கேம்ப் அட்டெண்ட் பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல உபவாச ஜெபத்துல போய் உட்காருவான். இப்படி எல்லா லேண்ட்லயும் கதிர் பொறுக்கிக்கிட்டே சுத்திட்டு இருக்கிற ஒரு டீம் இருக்கு. And there is one team of people, they do not have a proper understanding about this truth. They will go to all the places and glean. நான் தப்பா பேசுறேன்னு எடுத்துற கூடாது. Do not take that I have spoken. ஆவியானவருடைய உதவியோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். And only with the permission of the Spirit of God. நீ எங்கே கதிர் பொறுக்கினாய்? Where thou hast gleaned today. போவாசின் களத்திலா? எத்தனையோ பேர் களம் இருக்கு. ஆனா போவாசின் களம் என்பது ஆண்டவருடைய நேசருடைய மணவாளனுடைய அந்த களம். And there are so many lands there, but the land of Boaz, the land of God. போவாஸ் என்பது மணவாளனுடைய அடையாளம். And Boaz means the meaning of bridegroom. இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். It's signified under the Lord Jesus Christ. இந்த களத்துல பொறுக்கிறதுக்கும் உனக்கு அனுமதி இருக்கிறது, சுயாதீனம் இருக்கிறது. And there are permitted, you are going to get on all the places. ஆனா போவாசின் களத்துல நீ பொறுக்கினால் தான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ போவாசுக்கு மணவாட்டியாய் மாற முடியும். Only when you glean the land of Boaz you can be a wife unto Boaz. மத்த இடத்துல எழுப்புதல் இருக்கலாம். At time many மத்த இடங்கள்ல அற்புதங்கள் இருக்கலாம். Maybe miracles in many places. மத்த இடங்கள்ல உங்களை அருமையா விசாரிக்கிற ஒரு தன்மை இருக்கலாம். And other people may come and visit you properly. இப்ப நம்ம சபையில கூட்டம் அதிகமா இருக்கனால விசாரிப்பு எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. And in our church there are so much of crowd, the people have gone short of this. ஒருத்தன் சொன்னா வந்த மாட்ட கட்டறது இல்ல, போன மாட்ட தேடுறது இல்ல. And the people they will not come, the ox that come bind that, they will not go leave of the தொழுவத்துக்குள்ள வந்த மாட்ட அந்த மேய்ப்பன் நினைச்சறது இல்ல. அந்த ஓனர் அதை கட்டுறதும் கிடையாது, கொண்டு தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேடுறதும் கிடையாது. ஏன்னா இங்க ரொம்ப கூட்டம் இருக்கு, வர்றது வரவு போறது செலவு. And because there are so much of crowd, they will not come and proper visit you. அப்படிதான் ஆயிப்போச்சு இப்போ. Now it has gone like this. இன்னைக்கு நிலவரம் என்ன? What is the condition today? ஆனா இவைகளுக்கு மத்தியிலே அவர் கேக்குறா, நீ யாருடைய களத்தில் இன்றைக்கு கதிர் பொறுக்கினாய்? In the midst of all this he asked a question, where hast thou gleaned today? அப்படி உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானா? And if the people visited you, you must be blessed. அப்ப சொல்றா, நான் போவாசின் களத்துல கதிர் பொறுக்கினேன். And he replied that I have gleaned only in the land of Boaz. உடனே அவள் சொல்றா, அதே களத்தில் நீ கடைசி வரை பொறுக்குவாயாக. And let you glean that in the same place until last. அவனுடைய களத்திலேயே நீ கடைசி வரைக்கும் இரு. And you have to be under his care until the last. உடனே அவள் சொல்றா, நீ கடைசி வரை இங்கே இரு என்று அவரும் என்னோட சொல்லி இருக்கிறார். And he has also told me that to remain here until last. சத்தியம் கேட்கிறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு, ஆனா நீ சத்தியம் கேட்க வேண்டிய இடம் போவாசின் களம். And there are many places to hear the truth, but only in the land of Boaz you must hear the truth. அதே வார்க்கோதுமைதான அங்கேயும் இருக்கு அப்படி நீங்க கேட்கலாம். You may ask, the same barley is the same place, other place. அது வார்க்கோதுமை சீசன். And that is the season of barley. அப்ப எல்லா இடத்துலயும் அதே அறுப்பு நடந்துகிட்டே இருக்கு. And they say in all the places the harvest be only. இது வருகையின் காலம். This is the time of சத்தியங்கள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி போதிக்கிற ஒரு டைம் வந்துருச்சு. Now the time has come, in all the places they are preaching the truth. நல்ல ஒரு பகுத்தறிவு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஆழமான சத்தியம் என்னங்கிறது மேலோட்டமான சத்தியம் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். Only the people who have the discerning spirit, they will understand who is the deeper truth. நீ ஒரு அன்னப்பறவையாக இந்த சபையில இருந்தாதான் நீ தண்ணியை விலக்கிட்டு எதை அழகா குடிப்ப? Only the பாலை மட்டும்
அழகா உறிஞ்சிடுவ. And if you are a swan, that you will take the milk alone, not the water. நீ காக்கா மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மொத்தமா குடிச்சிட்டு ஒண்ணும் விரிக்காம தண்ணியும் குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது. And if you are like a crow, you will drink all this. நீ கதிர் பொறுக்கிற இடம் முக்கியம். And the place where you glean is important. ஏனென்றால் தெருக்களில் சத்தியங்கள் சிதறி கிடக்கிற ஒரு காலம்னு ஒரு பாட்டு இருக்கு. And there is a song in all the places that ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதியிலே கொட்டுண்டு போயிட்டே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உபதேசம் இன்னைக்கு ரோடுல சபைகள்ல பெட்டி கடை மாதிரி வச்சிருக்கிற சபைகள் எல்லாம் இன்னைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. Doctrines are being sold in all the places like a petty shops. உண்மைதானே? Is it true? எல்லா இடத்துலயும் முந்தி அபிஷேகம் கிடையாது, இப்ப அபிஷேகம் இருக்கு. எல்லா இடத்துலயும் முழுக்க ஞானசானம் கிடையாது, இப்ப முழுக்க ஞானசானம் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஊழியம் கிடையாது, இப்ப எல்லா இடத்துலயும் ஊழியம் இருக்கு. எல்லா இடத்துலயும் வேறுபாட்டின் ஜீவியம் கிடையாது, எல்லா இடத்துலயும் இப்ப வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கு. எல்லா இடத்துலயும் இப்ப நகையை கடத்துறதுல இப்ப எல்லா இடத்துலயும் நகையை கடத்துறான். எல்லாம் அவனும் ஃபாஸ்டா வர்றான். They're also coming very fast and they are do all the things that without jewels and also people like us. நான் எந்த சபையும் யாரையும் குறை சொல்றதுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. I do not preach to accuse any church. நீ எங்கே கதிர் பொறுக்கினான்னு உன்கிட்ட கேள்வி கேட்கிறார் தெய்வம். The Lord is asking a question where I have gleaned. அதே வார்க்கோதுமை தான் அடுத்த நிலத்திலயும் அங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க. Only in the same the barley is being harvested in other place. போவாசின் களத்தில் கதிர் பொறுக்கின பெண்ணுக்கு மட்டுமே போவாசியுடைய மனைவியாய் மனவாட்டியாய் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. And only in the land of Boaz the was gleaned, this woman has got a privilege to be கரெக்ட் ன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் போவாசுக்கு மனவாட்டியா மாறுறதுதான் தேவனுடைய திட்டம். And the plan of God that she should become the wife of Boaz. அப்ப அவங்க எல்லாம் வர மாட்டாங்களா? Will there not other people come? அவங்களுக்கு எல்லாம் பரலோகம் கிடையாதா? They will not have any heaven for them. அவங்க எல்லாம் ஊழியம் தான செஞ்சாங்க. They also did the ministry. சூப்பரான கேள்வி. It's a good question. அதுக்கும் பதில் இருக்கு. There is an answer for this. அவங்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. They will also come to heaven. மனவாட்டியா மட்டும் வர மாட்டாங்க. They cannot become as a bride. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி கன்னிகைகளுக்கு தொகை இல்லை. And my join and the dove is one, but there is numberless for the. எல்லாரும் பரலோகத்துக்கு வருவாங்க நான் ஒத்துக்கறேன். And they accept all will come to heaven. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? But what the word of God says. உன்னத பாட்டுல நீங்க பாக்கும்போது The Song of Solomon. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் Songs of Solomon chapter 6. 8:9 பார்க்கும் பொழுது When we see 8 and 9. ராஜஸ்திரீகள் 60 பேர் உண்டு. And the queens are. மறுமனையாட்டிகள் 80 பேர் உண்டு. The mother-in-laws are 80. கன்னியருக்கு தொகையே கிடையாது. And there is no number for virgins. ஆனா என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி. My diva and the love is one. இந்த களத்திலே கதிர் பொறுக்கினாலும் நீ ரூத்தை போல இருக்க வேண்டும். அது போவாசின் களமாக இருக்க வேண்டும். And if you glean this land, you must be like Boaz in the land of Boaz. அவள் ஒரு புறக்கணிக்கப்பட்டவள். And she was rejected. அவள் கைவிடப்பட்டவள். And she was forsaken. ஆனால் கர்த்தர் கிருபையாய் அவளை சந்தித்தார். The grace is the Lord has met her. நீங்க நன்று சத்தியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். You must understand the truth well. சபைகள்ல ரெண்டு பகுதி இருக்கு. There are two parts in the church. அத நீங்க சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளவே நான் விசுவாசத்துல பேசுறேன். And with the great faith that you will understand the truth I speak. இன்னைக்கு டைம் எல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா சாட்சிக்காரங்க சாட்சி சமயத்தை புடிங்கிட்டாங்க. But you should not look at the time. They have bought all the time in the testimonies. என் டயத்தை அவங்க எடுத்ததனால உங்க டயத்தை நான் எடுத்துருவேன். They took the time, my time, so I want your time. அதனால நீங்க இன்னைக்கு சத்தியத்தை கேட்டே ஆகணும். You must hear the truths today. ரெண்டு மந்தை இருக்கிறது. And there are two ways. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது In the Song of Solomon chapter 1. ஒரு பெண் வந்து நேசத்தை பேசுறா. And one woman is speaking about the love. அவ சொல்றா. And she says. என் நேசரே உம்முடைய மந்தை எங்கே? And my beloved, where is your shepherd? உம்முடைய மந்தை எங்கே? And where is your shepherd? அவர் கேக்குறார் உம்முடைய fold உன்னுடைய மந்தை எங்க இருக்கு? And she's asking where is thy fold? அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். And she's giving an answer for this. அப்ப தன்னுடைய நிலவரத்தை அவ சொல்றா. And she says about a நானோ தோழரின் மந்தையின் அருகிலே அலைந்து கொண்டிருக்கிறேன். And I am roaming here in the land of roaming here. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது if you see Song of Solomon chapter 1 அங்க தெளிவான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. clear words are being 7:8ல இது சொல்லப்பட்டிருக்கிறது. in 7 and 8 it's mentioned. நான் தோழரின் மந்தையில் சுற்றி கொண்டிருக்கிறேன். And I am roaming here. தோழரின் மந்தை. And the brethren. வாசிங்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம். என் ஆத்துமநேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? ஸ்திரீகளில் ரூபவதி. Tell me, O thou whom my soul loveth, where thou feedest, where thou makest thy flock to rest at noon, for why should I be as one that turneth aside by the flocks of the companions? தோழரின் மந்தை. The flocks of their companions.
தோழரின் மந்தைன்னு ஒன்னு இருக்கு, ஆத்துமநேசரின் மந்தைன்னு ஒன்னு இருக்கு. The flock of companion and the flock of இப்ப தோழரின் மந்தையில அலைந்துகிட்டு இருக்கிற இந்த பெண்ணு கேக்குறா, உம்முடைய மந்தை எங்க இருக்கு? And the woman that was roaming here and the flocks of the companion is asking a question, where is your அதுவும் ஆடுதான், அதுவும் புல்லதான் திங்குது, அதுவுக்கும் ஒரு மேய்ப்பன் இருக்கிறான், அதுவும் ஒரு மந்தையாக தான் இருக்கு, அது தப்பல்ல. ஆனா கொஸ்டின் கேக்குற கொஸ்டின் பாருங்க, தோழரின் மந்தையா நேசரின் மந்தையா? And it is a flock and a sheep and it's roaming here, but the question is raising whether it's a flock of companions. இப்ப போவாஸ் கேக்குறாரு, நீ தரித்திரர் பின்னாக போகாமலும் ஐஸ்வரியவான்கள் பின்னாக போகாமலும் நீ என்னுடைய களத்துக்கு வந்தபடினால உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் மேன்மையாக இருக்கிறது. And here Boaz says, because you are gone away from them. And அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? what is the right answer for this? நீ சரியான மந்தையில இருந்தா, சரியான களத்துல இருந்தா உன்னுடைய குணங்கள் தெய்வீகமாய் மாற வேண்டும், மாறும். And if you are in the right flocks, all your nature will be changed rightly. நான்காவதாக, And fourthly, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். and John the Gospel chapter 1 verse 38. யோவான் 1:38. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். Then Jesus turned and saw them following, and saith unto them, What seek ye? And they said unto him, Rabbi, which is to say, being interpreted, Master, where dwellest thou? நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? And where art thou now? அடுத்த கேள்வி, நீ எங்கே இந்த வருஷத்துல தங்கி இருந்தாய்? And where you have stayed this year? இந்த வருஷத்துல நீ எங்கெல்லாம் தங்கி இருந்தாய்? And what are the places you have நீ waited தங்கி இருந்த இடங்கள் எல்லாம் தேவசித்தமான இடமா? Whether all the places you have waited, whether the அது will ஒரு of God, பரிசுத்த ஸ்தலமா இருந்ததா? whether it was a holy place, இல்ல ஆகாமிய கூடாரமா? and whether it's a tent of the நீ Abraham. எங்கே இந்த வருஷத்துல அதிக நாட்கள் தங்கி இருந்தாய்? In where the place where you have spent your time today. ஒரு சிலர் ஹாஸ்டல்ல தங்கி இருப்பீங்க, And somebody would have stayed in the hostel, ஒரு சிலர் பேயிங் கெஸ்டா தங்கி இருப்பீங்க, and they would have paid as a paying guest. ஒரு சிலர் வீட்ல தங்கி இருக்கலாம். Some would have resided in the house. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரை பார்த்து இந்த சீஷர்கள் கேட்கிறாங்க, பிதா ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? And looking unto God, he asking, Rabbi, where you have stayed? அவர் சொல்றார், நீ வந்து பார். Just to come and see. ஒரு நைட் வந்து அவன் தங்கினான். And he came, and they came and அந்திரேயாவதான் இந்த கேள்வியை கேட்கிற ஒரு ஆள். only Andrews asking a question. அந்த கேள்வியை கேட்கிறான், நீர் எங்க தங்கின? அவர் சொல்றாரு, நீ வந்து பாரு. And he says, you come and see. ஒரு நைட் அங்க தங்கினான். And he stayed for a night. காலையில போய் பேதுருவை பார்த்து சொல்றான், Looking unto Peter, he said, நாங்கள் வேதத்தில் சொல்லி இருக்கிற மேசியாவை பார்த்தேன். and he has said, we saw the Messiah that is ஒரே mentioned. நைட் இயேசுவோடு தங்கிட்டு அடுத்த நாள் அவன் சொல்றான், அழகான ஒரு உபதேசம் பண்றான், நாங்கள் மேசியாவை கண்டோம். In one night he stayed with the Messiah and said, we have seen the Messiah. 41ஆம் வசனம். Verse 41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாத்தீங்களா? டக்குன்னு சொல்றான், நான் ஒரு நைட் அங்க தங்கினேன், நான் கண்டது மேசியாவை. And we have found the Messiah in one night. நீங்க எங்க தங்கி இருந்தீங்க? Where you have stayed? நீங்கள் தங்கி இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? What is the place? How is the place you stayed? புனித ஸ்தலமா, தெய்வீகமானதா, தேவ சித்தம் இல்லாத இடமா, இல்ல பரிசுத்தத்துக்கு அந்நியமான இடத்துல நீங்க தங்கி இருந்தீங்களா? Is a holy place or a divine place or the place where against the will of God? நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு லேவியனை பார்த்து ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், நீ எங்கே போறான்? நான் எங்கேயாவது போய் தங்கலான்னு போறேன். In 79 of Judges, he asking man asking where are they going now? எங்கேயாகிலும் அல்ல, Not in any place. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்துல தங்கலாம். A child of God can remain in the church of God. ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போனா ஒரு இடத்துல தங்கலாம். And if you go for a job, you can stay in one ஆனா place. தெய்வீகமற்ற இடத்துல தங்க கூடாது. And you should not stay in a place where there is கர்த்தர் no உன்கிட்ட divinity. பேசணும், இந்த இடத்துல நீ தங்காத, இந்த இடத்துல இது தெய்வீகம் இல்லன்னு உன்கிட்ட சொல்லுவாரு. The Lord will tell to you that you must stay here, this is not the place of ஆண்டவர் divine. வந்து கரெக்ட்டா பேசுற தெய்வம். And the Lord will correctly speak. அப்படியே டிட்டோவா பேசுவாரு. And he very correctly will speak. நம்புறீங்களா? Whether you believe this. நீங்க ஒருவேளை வேலை ஸ்தலங்களுக்காக, விவாகத்துக்காக, ஒரு சூழ்நிலைக்காக எங்கேயோ போய் ஒரு ரூம்லயோ ஒரு லாட்ஜ்லயோ எங்கேயோ தங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். And it may have a chance to go out of place to stay in a lodge or some other place. அதை நான் தவறுன்னு சொல்லல. I don't find it's a fault. ஆனா நீ தங்குற இடம் தெய்வீகமாக நீ மாற்றணும். And the place where you reside, you must turn this place as a நீ divine ஒரு நைட் place. தங்கினான், காலையில வந்து சொல்றான், நான் மேசியாவை பார்த்தேன். And he stayed in the night, he said, I have seen the Messiah. நீங்க உங்கள எத்தனை பேர் அப்படி தங்குற இடத்தை குறித்த ஒரு
வெளிச்சம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? And how many have you got the light about the place where you stay? ஒரு சகோதரி பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. And one sister went in order to teach one student. அப்படி போகும் பொழுது And she life went like this. ஆண்டவரே நான் போறேன், அந்த வீட்டை நீ ஆசீர்வதிங்க, எங்களுக்கு பிரயோஜனமா மாத்துங்கன்னு ஜெபிக்கறாங்க. And you praise that Lord, you bless this place so that it may be a blessing to us. ஆண்டவர் நைட் பேசுறாரு. The Lord talked to him at night. நீ போகிறாய், And you are going. அந்த வீட்ல நீ கவனமா இருக்கணும். And you must be very careful in the place. உடனே இது என்ன ஆண்டவரேன்னு கேக்குறாரு. And you ask the question, what is that? அந்த வீட்ல அந்த ரூம்ல ஒரு வெப் கேமரா இருக்கு, நீ கவனமா இருன்னு கர்த்தர் சொன்னார். And the Lord spoke to her saying that in the place where you are going, in the place there is a web camera. ஆண்டவர் கரெக்ட்டா பேசுவார். The Lord will speak very correctly. இவங்க போயாச்சு. And she went. தேடுறாங்க சோத்திரம்னு என்ன வெப் கேமரா இருக்கு, என்ன Dress கலத்த முடியாது, மாட்ட முடியாது, குளிக்க முடியாது, வெளியே வர முடியாது, பெரிய பயம். அப்படி நடுங்கி போயிட்டு சோத்திரம் பண்ணி ஜெபிச்சிட்டே இருக்காங்க. And she was greatly afraid about that camera and he cannot do anything for this and that, and she was very much afraid about that. ஊழியக்காரங்க ஜெபிக்க வராங்க. And the workers are praying. அப்ப கதவை சாத்துறாங்க. And she closed the door. அந்த ஊழியக்காரர் சிஸ்டருடைய சாரி போய் உன்னை இழுக்குது. And now the sister's saree was dragging. அப்பதான் பாக்குறாங்க கதவை சாத்துற மாதிரி வச்சு ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்கு, அது மேக்னெட் இல்ல, அதுதான் கேமரா. And they have seen the thing that it's a magnet, but it's not a magnet, but it's a camera. டோர் சாத்தும் போது அது போய் நிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, உங்க வீட்ல எல்லாம் எல்லார் வீட்லயும் வச்சிருக்கீங்க. You would have seen the place not so that the door may come and lock. ஆனா அதே மாடல்ல இன்னொன்னு இருக்கு, அது மேக்னெட் இல்ல, அது என்னது, அதுதான் கேமரா. கர்த்தர் சொன்னா எவ்வளவு கரெக்ட்டா சொல்றாரு. In the same model they'll keep a camera like that. The Lord வீட்ல அவங்க எவ்வளவு பயபக்தியாக தங்கி இருந்தாங்க. And how much he must fear for, and he stayed there for a fear. அப்பமே புடிங்கி எடுத்தாச்சு. And immediately he took it out. கேமரா என்கிட்ட தான் இருக்கு. And the camera is with me. எதுக்கு இத சொல்றேன்? Why do you say like this? நீ எங்கே தங்கி இருந்தாய்? Where did you stay? நீ எங்க தங்கி இருந்தாய்? Where did you stay? 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் அல்ல, In 80 Psalms 80. உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதே நான் நாடுவேன். And I will seek only to dwell in the house of God. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What 27:4 of Psalm says? வாசிங்க. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 27:4 of Psalm. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். One thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதையே நாடுவேன். And I will seek after to dwell in the house of God. போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறது, கும்மால் அடிக்கிறது, அங்க போய் தங்குறது, இங்க போய் தங்குறது, ரூம் எடுக்கிறது, ரெஸ்டாரண்ட், ரிட்ரீட், என்னெல்லாமோ நீ பண்ற. And you do all things, joining with your friends, go and stay in the house, in the lodges and other places. ஆனா தேவனுடைய சமூகத்துல ஒரு நைட் இருக்கணும்னா குளிர் அடிக்குது, கொசு கடிக்குது, சீட்டு கொண்டு வரல, ஒரே வெக்கையா இருக்குமா. You want to tarry in the presence of God, they will say this mosquito is biting and say so many excuses. அப்படிதானே? கரெக்ட் தானே? இங்க ஏன் தங்கல, இங்க அப்படியே ஓபனா கிடக்குதா, அப்படி பயங்கர குளிரா அப்படிமா. ஆனா தேவைன்னா எங்கேனாலும் போய் இருந்துக்குவான். And it's a very open place, I cannot stay here, but he will go and stay any other place. ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்திலே தங்குகிற ஒரு நாள் எனக்கு நல்லது. And it is a great thing so that I may dwell in the house of God in one day. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. And it is greater than to be dwell in the house of God for one day to dwell in the house of God. இவ்வளவு ஃபெய்த்தம் கிடக்குது. நைட் பிரேயருக்கு எத்தனை விசுவாசி வந்து ஜெபிக்கறான்னு கேட்டா ஒருத்தனையும் தேடினேன் கண்டடையவில்லை. There's a big faithum like this, when he asks for how many people are coming and praying, we cannot see anyone. அது வந்து நைட் உட்கார்ந்து ஜெபிக்கறானான்னு பார்த்தோம். And no one is praying in the night time. நாங்க வீட்டில் ஜெபிக்கிறோம். We pray in the house. வீட்ல ஜெபிச்சீங்கன்னா தான் பவர். இன்னைக்கு சண்டே மார்னிங் சர்வீஸ்ல பவர் பிச்சுக்கிட்டு வெளிய வந்துற வேண்டாம். When you pray in the house, how we can see in the Sunday morning service about that. நீ எங்கே தங்குகிறாய்? And where do you are staying? யாரோடு தங்குகிறாய்? With whom you are staying? உன்னுடைய குடும்பத்தோடு தங்குகிறாயா, அந்நிய குடும்பத்தோடு தங்குகிறாயா? They are staying with their family or in other families. உன்னுடைய பேரண்ட்ஸோட தங்குகிறாயா, நண்பர்களோடு தங்குகிறாயா? They are staying with their parents or with the friends. இது எல்லாமே கொஞ்சம் டஃப்பான क्वेश्चन. இதுக்கெல்லாம் நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்தரங்க ஜீவியத்திலிருந்து நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். All these are very tough questions. You have to give an answer from the bottom of your heart. ஒவ்வொரு நடைகளையும்
தேவன் எண்ணுகிறார். The Lord is seeing all the steps of your life. ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனுடைய கவுண்டிங்ல இருக்கு. Every step is being counted in the presence of God. தங்குற எங்க இருக்கிற எத்தனை மணி நேரம் எங்க ஸ்பெண்ட் பண்ற எல்லாமே தேவனுடைய கவுண்டிங்ல தான் இருக்கு. Everything is the count of God. Where do you go and where do you stay and how is life? உன்னுடைய தாய் தகப்பனோடு இருந்து ஜெபித்து ஒரு வீட்ல தங்க முடியாது. ஆனா நண்பனோடு சேர்ந்து நீ எத்தனையோ நாள் எங்கெல்லாமோ தங்க முடியும். You're not able to stay with your parents and pray with them, but you can stay with your friends for so many days. இப்போ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துருச்சு. Now western culture has come. பையங்க கூட பொண்ணுங்க போறது, பொண்ணுங்க கூட பையங்க போறது, 10 பையங்க போனா ஒரே ஒரு பொண்ணு போறது, இப்படி எல்லாம் ஆபீஸ்ல அப்படி ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. Now the system has come. All the boys are going with the girls and even the 10 boys are going with the one sister. இத நான் தப்புன்னு சொல்லல. I don't say it's wrong. என்னுடைய பிரசங்கம் ஒருவேளை உங்களுக்கு பழமைவாதியோட பிரசங்கம் மாதிரி தீவிரவாத பிரசங்கம் மாதிரி தெரியும். And my message will be very hard for you. அப்படிதானே? பழமைவாதம். It's an old fashioned. ரொம்ப தீவிரவாதமான பிரசங்கம் மாதிரி உங்களுக்கு தெரியும். And it may like as old fashioned. இப்படி போய் நம்முடைய பிள்ளைங்க பாதி பேர் கிருபை இழந்திருக்காங்க. And like that half our children have lost the grace. உன்னுடைய அபிஷேகம் நீ அப்படி போறது தப்புன்னு சொல்லல. அப்படி போனாலும் உன்னுடைய anointing அப்படியே உன் மேல இருக்கணும். I don't think it's a wrong thing even if you go, the anointing should be abide in you. ஒரு பிள்ளை வந்து ஆபீஸ்ல இருந்து இன்டர்வல் டைம் வெளிய வர்றா. And one girl is coming out of the office during interval. வெளிய வந்த உடனே சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுறா. And after coming from the place he is getting a sandwich and eating. எல்லா பிள்ளைகளும் நிக்கறாங்க. அவங்க எல்லாம் ஐடி டீம். And all the girls are standing and all IT teams. இப்போ அவ வாங்கி சாப்பிடும்போது திடீர்னு ஆவியானவர் சொல்றாரு, அப்படியே வச்சு தின்றாத, பிச்சு சாப்பிடுன்னு சொல்றாரு. And immediately the spirit of God, don't bite and eat as such, but you just spear it off and eat that. எல்லாம் வாயில வச்சு கடிச்சிட்டு அது பாட்டு கதை அடிச்சிட்டு இருக்கும்போது இவ மட்டும் அப்படியே பிச்சா. And when all the girls are eating with the biting in the mouth, but she has sandwich நடுவுல பெரிய சூடம் இருக்கு. And inside the sandwich there is a சூடம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல எனக்கு. சூடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஒரு காலத்துல எல்லாம் ஏத்துனவங்க தானே. And you would have known about that in the நம்ம ஆளுங்க கூட ஸ்மெல்லுக்கு ஒரு சிலர் வீட்ல ஏத்துறான். And even ourselves they will make it in the house. அப்பதான் அது புரிஞ்சுது. உடனே எனக்கு போன் அடிச்சது. நான் சொன்னேன் கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்பிட்டார்ல விட்டுரு. She immediately phoned up to me. Only I told him this. நீ அபிஷேகத்துல இருந்தா நீ எங்கேயும் தனியா இருக்கலாம். ஆனா நீ தெய்வீகத்துல இருந்தா நீ தங்குகிற இடம் தெய்வீகமா மாறும். If you are anointed, you can stay in any places. If you are divine, where the place where you are. கடந்த 363 நாட்களில் நீ எங்கே தங்கி இருந்தா என்பதை சிந்தித்து பார். You just examine the past 363 days where you were staying. அடுத்ததாக Nextly, லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Luke chapter 8 verse 25. அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். And they were said unto him, where is your faith? யோபு 17:15. 17:15 of Job. யோபு 17:15. என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? And where is now my hope? As for my hope, who shall see it? இங்க ரெண்டு கேள்விகள் இருக்கிறது. And two questions are here. இந்த இரண்டுமே இணைந்த ஒரு கேள்விகள். And both the questions are united. விசுவாசம் எங்கே? Where is your faith? உன் நம்பிக்கை எங்கே? And where is your hope? இந்த வருஷத்துல உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கேள்விக்கிறார். உன் விசுவாசம் எங்கன்னு கேக்குறார். The Lord is asking this year, where is your faith? உங்களுடைய கையில கொடுத்தாரே அந்த விசுவாசம் எங்கே? The Lord has given your hands, where is that now? யூதா 3ஆம் வசனத்தின்படி You read Jude chapter பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். And the faith that was given to the saints once. அப்ப விசுவாசம் என்பது தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம கையில கொடுத்திருக்கிறார். The faith is given to us with the hands of God. ஏனென்றால் அவர் அதை துவக்கி இருக்கிறார், முடிக்க வருவார். And because he is the author and he is going to finish that. அப்ப தேவனுடைய கையிலிருந்து உன் கையிலே அந்த வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாமே. யூதா 3 Jude verse 3. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு நான் எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. Beloved, when I gave all diligence to write unto you of the common salvation, it was needful for me to write unto you and exhort you that ye should earnestly contend for the faith which was once delivered unto the saints. விசுவாசம் என்பது பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய கையிலிருந்து கொடுக்கப்பட்டது. And faith the one that is given from the God to the saints of God. இந்த விசுவாசத்தை பார்த்து கேக்குறாரு, இப்ப அது எங்க? Looking unto this faith is asking, where is now? தேவன் இந்த வருஷத்திலேயோ இல்லாவிட்டா கடந்த கூட்டங்களிலேயோ இல்லாவிட்டால் ஒரு சோதனை பாதையிலேயோ இல்லாவிட்டா நீ அபிஷேகம் பெற்ற பொழுதோ உன் கையில் என் கையில் கொடுத்த விசுவாசம் இப்பொழுது எங்க?
During this year, whether in the trial or any time the Lord has given you faith, he is asking a question, where is that faith that is அந்த in you? விசுவாசத்தை கேக்குறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே? And where is your faith now? எந்த நேரத்துல இந்த கேள்வியை கேட்டாரு? When it was raised the question, பயங்கரமான காற்று ஜலம் கொந்தளிப்பு, and there was a great tempest and there was chaos, சீஷர்கள் கதறினார்கள், and the disciples crying இயேசு out, எழுந்து அதை அமைதல் உண்டாக்கினார். and Jesus made raised up அப்பதான் கேட்டாரு, உங்க விசுவாசம் எங்க போச்சு? and asked, where is your faith now? காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய விசுவாசத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். I gave you the faith that is able to subdue all the வானத்திலும் tempest. பூமியிலும் எனக்கு கிடைத்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். I gave the authority that was given to me from heaven and என் hell. விசுவாசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். I have given my faith unto you. ஆனால் உன்னுடைய வியாதி நேரத்தில் உன்னுடைய விசுவாசம் எங்க? In the time of sickness, where is your faith? உன்னுடைய பலவீனத்தில் உன்னுடைய விசுவாசம் எங்க? In your weaknesses, where is your faith? உன்னுடைய தரித்திரமான சூழ்நிலையில் உன்னுடைய விசுவாசம் எங்க? In your poverty, state of poverty, where is your faith? இல்லாமை இயலாமை நேரங்களிலே உன்னுடைய விசுவாசம் எங்க? And during the place you are not able to do anything, where is your faith? இப்போ உத்தமனாகிய யோபு கேக்குறாரு, Upright man Job is என் asking, நம்பிக்கை எங்க? அவருக்கே தெரியல தான் நம்பிக்கை எங்க போச்சுன்னு. and he is asking a question, where is my hope? He does not know where எப்படி is இருக்குன்னு God. யோசிச்சு பாருங்க. Just imagine how it will be. ஒரு உத்தமன், ஒரு பொல்லாப்புக்கு விலகின மனிதன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த மனிதன். And an upright man is shoot from evil, he is a fearful God. இயேசுவுக்காக எல்லாவற்றையும், உலகத்தை, தகப்பனை, தாயை, மனைவியை, எல்லா படவை எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்கள். And for the sake of God, God left everything, all these things of the இப்போ world. விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். And they have cast to the place where there is no hope or faith. வருஷத்தின் கடைசில வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, உன்னுடைய விசுவாசம் எங்கே? The people have come to the end of this year, where is your faith now? உனக்கு தேவன் கொடுத்த நம்பிக்கை எங்கே? And where is the hope the Lord has given to you? விசுவாசம் நம்பிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And faith and hope are very indispensable. உனக்கு தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தது? What kind of hope you have in God? உனக்கு தேவன் மேல எவ்வளவு விசுவாசம் இருந்தது? How much hope you have with God? இப்ப தேவன் கொடுத்த அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் எங்கே போயினது? And where is the faith and the hope the Lord has given to you? உன்னுடைய விசுவாசம் செத்ததா? Whether your hope is dead, உன்னுடைய விசுவாசம் அற்ப விசுவாசமா? whether you have got a poor faith, இல்லாவிட்டால் நீ ஒரு அவிசுவாசியா இங்கே உட்கார்ந்திருக்கிறாயா? are you seated here as an unbeliever? இல்லாவிட்டால் யூதா 20ஆம் வசனத்தின் போல 20ஆம் வசனத்தை போல மகா பரிசுத்தமான விசுவாசமா? Or as mentioned in Jude verse 20 as the most holy faith? உன்னுடைய விசுவாசம் செத்து போயிருக்கா? Whether your holy faith is இல்ல dead, அற்பமா கொஞ்சமா விசுவாசமா இருக்கா? or you have a little faith, இல்ல மகா பரிசுத்தமான விசுவாசமா மாறி இருக்கா? or is turned as a most holy faith? இயேசு கேக்குறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே? Jesus is asking, where is your faith? அவங்க அப்படியே அமைதியா இருந்துட்டு சொல்றாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகிறது, இவர் யாரோ அப்படினா. And they kept silence and asking, even the winds and tempests are உனக்கு அந்த அபிஷேகம் இருக்கு. and you have got the hope. உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் காண விரும்புகிறார். The Lord wants to see your faith. உன்னுடைய விசுவாசத்தை அவர் பார்த்து மகிழ்ச்சி அடைய விரும்புகிறார். Looking unto the faith, he is joyful. இந்த வருஷத்துல நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்தது? During this year, how is the faith? ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் பாராட்டினாராம். Looking unto the faith of a man, the Lord praised. இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இதுவரை காணவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கிறான். I have not seen such kind of faith in Israel. அந்த அளவு அவன் விசுவாசத்தை அவன் அதிகமாய் அறிக்கையிட்டான். And he has confessed his faith so much. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருப்போம்? How many of you of us having the same இதை kind of போன்ற faith? விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள் நான் காணவே இல்லை. And he has not seen any such kind of faith in உன்னுடைய Israel. விசுவாசம் எங்கே? Where is your faith now? உன்னுடைய நம்பிக்கை எங்கே? Where is your hope? யோபு சொல்றான், நான் நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை எங்கே? And Job is asking, where is my hope as I had? விசுவாச துரோகம் நடக்கக்கூடிய காலம். And there will be treachery of faith. எல்லாரிடத்திலும் விசுவாசம் கிடையாத ஒரு காலம். And at the time there is no faith at all. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. Even the word of God says எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லையே. there is no faith in all. விசுவாசம் அநேகர்கிட்ட இல்ல. And many people do not have the faith. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி. And 2 Thessalonians chapter 3 verse 2. 2 தெசலோனிக்கர் 3:2ல சொல்லி இருக்கிறது, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. And in 2 Thessalonians chapter 3 verse 2, so there is no faith. உங்களுடைய நம்பிக்கை என்ன ஆனது? And what happened to your hope? ஒரு விசுவாசி எப்பொழுதும் தேவன் நம்பிக்கிட்டே இருக்கணும். And one believer always having a hope on Jesus. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி. And 2 Corinthians chapter 1 verse 10. அப்படிப்பட்ட மரணத்தினின்று தேவன் எங்களை தப்புவித்தார். The Lord has delivered from such kind இப்ப of death. தப்புவிக்கிறார். Now he is delivering us. இனிமேல் தப்புவிப்பார் And hereafter he will also என்று deliver. அவரையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். Like that we keep the faith. அதான் of ஒரு him. விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுடைய நம்பிக்கை. That is the faith of the hope of the child of God or the worker. அது கடந்த காலமா இருக்கலாம், It may be the past year, நிகழ்காலமா இருக்கலாம், or in the present time. வருங்காலமா It இருக்கலாம். may be the future. இந்த மூணுக்குமே
அவரை நாம் நம்பி இருக்கிற வாழ்க்கை In all the three we must have the confidence upon only அதனால on பவுல் him. அந்த மூணு வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்றாரு. So the Paul is using all the three words. இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், And he delivered தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். And delivered us from so great faith and that deliver and whom you trust that in that. இந்த கடந்த நாட்களில் உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? And the past is how is our hope? ஒரு சிலருக்கு நம்பிக்கையே இல்ல. Some people don't have hope at all. என்ன பிரசங்கம் கேட்டாலும் நம்பிக்கை இல்ல. Whatever the message they hear they don't have. என்ன சாட்சி கேட்டாலும் நம்பிக்கை இல்ல. Whatever they listen to testimony they don't have. ஆண்டவரே நேரடியா வந்து சொன்னாலும் நம்பிக்கை இல்ல. Even Lord himself came and இப்படி ஒரு அவிசுவாசமான சந்ததியை சபையில வச்சு நம்ம என்ன பண்றது? And what can we do with such kind of people that don't have any kind of faith? கேள்வி உங்கள் விசுவாசம் எங்கே? And the question is where is என்னுடைய நம்பிக்கை எங்கே? Where is my hope? அருமையானவர்களே தேவன் கேட்கிற கேள்விகள் வந்து கொடூரமான கேள்விகள். And all the questions are raised by the Lord is very terrible. பட்டய குத்து போல வருகிற கேள்விகள். Like that it is like a sword it's coming. அடுத்ததாக Nextly நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் Judges chapter 6 13ஆம் வசனம். verse 13. ஒரு மனுஷன் கேக்குறான் அற்புதங்கள் எங்கே? And one man asking where is miracles? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அற்புதங்கள் எல்லாம் எங்கே? And where is what happened the miracles? எப்படிப்பட்ட ஒரு கேள்வி? What a kind of ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்தார், அபிஷேகம் பெற்ற பொழுது உனக்கு அற்புதம் செய்தார். இந்த வருஷம் உனக்கு எத்தனை அற்புதங்களை தேவன் செய்தார்? During the time of salvation and the receipt of the Holy Spirit the Lord did miracle. In this year what kind of miracle the Lord did? இந்த வருஷத்துல உனக்கு எழும்பி சொல்ல முடியல. Are you not able to tell in rise and tell? கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார்னு ஒரு சிலருக்கு சொல்ல முடியுது, உனக்கு சொல்ல முடியல. And some people are able to say, but whether you are able to say that? ஆரம்ப காலங்களில் அவன் சொல்றான், அந்த கிதியோன் கேக்குறான், எங்கள் பிதாக்களின் நாட்களில் அற்புதங்கள் நடந்தது என்று கேள்விப்பட்டேனே, அந்த அற்புதங்கள் எங்கே? And Gideon is asking, during the time of father there was miracle. What happened to these miracles? தேவன் அற்புதங்களின் தேவன். Lord is Lord of miracles. அவர் அற்புதங்களை செய்ய ரெடியா இருக்கிறார். And he is ready to perform the miracles. நீ விசுவாசத்துல வந்தா உனக்கு அற்புதங்களை தானாவே செய்வார். And if you come in faith he will definitely do that. யோசுவாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, in Joshua it is mentioned, இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு அற்புதம் நடக்கும். And today you make you sanctify yourself and நீ பரிசுத்தம் பண்ணல, அற்புதம் நடக்கல. You are not sanctified yourself, there is no miracle. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறது. And the Christian world is expecting a miracle. நம்முடைய ஆளுங்க கூட கூட்டத்துக்கு வரது ஒரு அற்புதங்களுக்காக கூட வர்ற ஒரு கூட்டம் இருக்குது. Even one group of people coming into our meetings for miracles. நானும் கேக்குறேன் கிதியோனை போல, அற்புதங்கள் எங்கே? Like that Gideon I am also asking, where is the miracle? செங்கடலை பிளந்தது போல ஏன் இன்றைக்கு பிளக்கவில்லை? And the Lord has divided the Red Sea, why you are not divided? யோர்தானை பிளந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில கரங்கமிரண்டு வருகிற வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஏன் பிளக்கவில்லை? And why did not solve all the problems like when during the time of Joshua? வனாந்தரத்திலே மன்னாவினால் போஷித்த தேவன் ஏன் உன்னுடைய தரித்திரத்தை போக்கவில்லை? Lord did feed the people of the manna in the wilderness, why you have not considered all the அற்புதங்கள் எங்கே? What is the miracles? நீதான் அதை செயல்படுத்தாம விட்டு விட்டாய். Only yourself now did not make to perform that. நாம் தான் தேவனை செயல்படாமல் கட்டி விடுகிறோம். Only we the people who have bind with the Lord. அவருடைய அவிசுவாசத்தினால் அவர் அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்று. Only because of the disbelief they are only able to perform the miracles. ஒரு பாஸ்டருக்கு ஒரு பையன் இருந்தான். There was a son to a pastor. அவன் பயங்கர சுட்டி. And he was a very mature. அவனை அப்பப்ப போட்டு அடி அடின்னு வெளுத்து வாங்கிடுவார். And very often he was getting a good beating. திருப்பி போய் உட்கார்ந்து யோசிச்சு பாப்பார். And again he would go and meditate. ஒரு நாள் ஆண்டவர்ட்ட கேட்டார். One day he asked the Lord, என்ன ஆண்டவரே இப்படி ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்து விட்டீங்க? Lord, he gave me such kind of son. நான் ஊர்ல உள்ளவனுக்குலாம் உபதேசம் பண்றேன், இவன் எல்லா சேட்டையும் மொத்தமா செய்றான். And I am giving me a message to all the people of this world, but இவனை திருத்த கூடாதா சுவாமி? I am not able to correct him, Lord. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், Lord said, என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. My hands are bound. யார் உங்க கையை கட்டினது சொல்லுங்க? And who has bound your hands? நீதான் என் கையை கட்டி விட்டாய். Only yourself. நான் எங்க கட்டின உங்க கையை? And why I have not? நான் உன் பையனை கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா நீ தான் கட்டி இருக்கிற. I'm ready to mind my child. நான் அவனை திருத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ போய் அவனை அடிச்சு அவனை டெம்பர் ஆக்கி விட்டு அவனை டென்ஷன் ஆக்கி விட்டு அவனை ஓட விட்டுற நீ. When I try to correct him, you are the persons who are always beating him. நான் அவனோட இடைபட வரும்போதெல்லாம் நீ என்னத்தையாவது பண்ணி அவனுடைய மைண்டே கெடுத்து விட்டுற. And whenever I come to deal with him, you do something and put him to அன்பை போதிக்கிறாய், அன்பை செயல்படுத்த உனக்கு சக்தி இல்ல. And you are teaching him the love, but you are not able to perform the. அழுகிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கு, ஆனா அவனை அரவணைக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்ல. But you are able to cry, but you are unable to embrace him. இல்ல ஆண்டவரே, நான் இன்னைக்கு நீ கிளியர் பண்ணிறேன். And Lord, I will clear today this, Lord. உடனே வெளியே வந்தார். Immediately came out. பையனை கூப்பிட்டாரு. Called his son. அவன் சொன்னானா, எதுக்குன்னு சொல்லுங்க. Why are you calling me? He said. இல்ல இங்க வான்னு சொன்னான். He asked me to come here. வரல மாட்டேன், சும்மா அடிச்சிட்டே இருப்பீங்க, நான் வரவே மாட்டேன். I will not come. Very often you used to beat me. இல்லடா அடிக்க இல்ல உங்க புத்தியே அடிக்கிற புத்தி தான், நான் வரவே மாட்டேன். I know your mind is only to beat me. I will not come. திருப்பி இவரா போனா. And he went for himself. போய் அவன்ட்ட மன்னிப்பு கேட்டார். He asked pardon from him.
அவர் மன்னிப்பு கேட்ட உடனே அவன் புத்தி மாறிடுச்சு. When he asked pardon, his mind is ஒரே changed. நிமிஷத்துல மாறி, இல்ல டாடி நான் தான் தப்பு பண்ணேன்னு சொன்னான். And immediately his mind is changed. He said, I did only wrong அவன் thing. சுத்தமா மாறிட்டான். He made us a holy person. இவர் போய் அந்த பையன்ட்ட அன்பா பேசின உடனே தேவனுடைய கை அவிழ்க்கப்பட்டு விட்டது. And as soon as he went and talked to him with a pleasing manner. அற்புதம் நடக்கணும்னா நீ தான் ரெடி ஆகணும். And if miracle has to take place, you have to. என் ஊழியத்துல அற்புதம் நடக்கணும்னா நான் தான் ரெடி ஆகணும். And if miracles take place in my ministry, I should be ready. அப்படிதானே? இரண்டாம் ராஜாக்கள்ல பாக்கும்போது When we look at 2 Kings, இரண்டாம் அதிகாரம் chapter 2, 14ஆம் வசனம். verse 14. கீழே கிடந்த சால்வை எடுத்துக்கொண்டு எலிசா நேர வந்து எலியா என்ன செய்தானா அதே மாதிரி சால்வையை முறுக்கிட்டு யோர்தானை அடிச்சான். எலியாவின் தேவன் எங்கே, அற்புதம் எங்கேனா ரெண்டா பிளந்துடுச்சு. And like as Elijah did, he took the Saul and but the river Jordan was divided. உன்னுடைய விசுவாசத்தை இந்த வருஷ கடைசில நீ கொண்டு வா. You bring your faith in the end of this year. பாக்ஸிங்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, when you see the boxing, இல்ல ஷாட் புட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, and the shot put, when you see that, இல்ல ஜாவ்லின் த்ரோல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, when you look at the javelin throw, தங்களுடைய கைக்குள்ள அந்த பலனை கொண்டு வருவாங்க. and they will bring this matter in his hands. அது எரியணும்னா அந்த சக்தியை கையில ஃபுல்லா கொண்டு வருவாங்க. They will bring out the strength all along in his hands. அதே மாதிரி பாக்ஸிங்ல ஃபுல்லா தன்னுடைய கையில தான் அந்த வெயிட்ட கொண்டு வருவாங்க. And they bring the weight only in the hand for the அதுபோல நீ உன் விசுவாசத்தை நீ கொண்டு வரணும். Like that you must bring up your faith. அற்புதங்கள் எங்க எங்கன்னு நீ கேள்வி கேட்டுட்டு போறது இல்ல. அற்புதங்களுக்கு பதில் நீ சால்வையை எடுக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. And you should not ask where is the miracle. This time has come, you have to take in your hand. நீ எடு. You take it. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Oh mighty man of valor, the Lord is with you. நீ தேவனுடைய சால்வையை கையில எடு. You take the mantle of God with you. வைராக்கியம் என்னும் சால்வையை எடுத்துக்கொண்டு அவன் அதை முறுக்கி அந்த யோர்தானில் அடித்த பொழுது அவன் கேக்குறான், எலியாவின் தேவன் எங்கே? And he took the mantle with the all powerful and also asked, where is the Lord? இந்த வருஷத்துல உனக்கு अनेक அற்புதங்கள் நடக்கவில்லை. And during this year many miracles. அதுக்கு காரணம் நீதான் காரணம். And you are the reason for that. இன்றைக்கு நீ அற்புதங்கள் எங்கே என்று கேட்டு, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு நீ உன்னை ஆயத்தப்படுத்தி பார், அற்புதம் தானாய் நடக்கும். And you prepare yourself asking, where is the Lord of God of Elijah? And the miracle will take automatically. ஏழாவது கேள்வி. Seventh question. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். And 4:19 of Genesis. 4:9. 4:9 of Genesis. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். Where is your brother Abel? And the Lord said unto Cain, where is Abel thy brother? உன் சகோதரன் எங்கே? Where is your brethren? இந்த கூட்டத்துக்கு உன்னோடு கூட வந்த அந்த விசுவாசி இப்ப எங்கே? And where is the believer who came along with you for the meetings? உன் மனைவி உன்னோடு வந்தாலே இன்னைக்கு மனைவி வரலையே. உன் புருஷன் உன்னோடு கூட ஒரு காலத்துல வந்தாரே இன்னைக்கு வரலையே. உங்க அம்மா அப்பா வந்தாங்களே ஏன் இப்ப வராம போயிட்டாங்க? உன் பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்களே ஏன் இன்னைக்கு வரல? Where is your wife? Where is your husband? Where is children? Where is your father and mother? What has happened? உன் சகோதரன் எங்கே? Where is your brother? நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தர் இடிச்சுக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, வாக்குவாதம் பண்றீங்க. நீ போற சபைக்கு நான் வர மாட்டேன்னு அவன் போயிடுவான். And you quarrel with each other and you said that I will not come to the church. Where you go? வந்திருக்கிற விசுவாசிகளை ஒண்ணு இடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு எதையாவது ஒண்ணு அவனுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அவன் ஏப்பா இந்த சபையே வேண்டாம், நீ இருக்கிற இடம் வேண்டான்னு போயிடுவான். And coming with the believers and dash each other, and he said, I will not come to the church. Where you go? உண்டா? Is it right? உங்க அம்மா உங்க வீட்ல இருக்காங்களா இல்ல வேற வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? And whether your mother is in your family or you sent her out. உங்க மருமக உங்க மாமனார்லாம் உங்க வீட்ல இருக்காங்களா? மாமியார்லாம் இருக்காங்களா? இல்ல வயசான காலத்துல ரெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டீங்களா? Whether your mother-in-law and father-in-law are along with you or you sent to the old age home. உன் சகோதரன் எங்கே? Where is your brother? துரத்தி விட்டீங்களா? Have you cast him out? யோசிச்சு பாருங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. You answer the question. உன் சகோதரன் எங்கே? Where is your brother? உன் மாமியார் எங்கே? Where is your mother-in-law? அவன் சொல்றான், நான் என்ன அவனுக்கு காவலாளியா? And he says, whether I am a taker. எங்க மாமியாரை நான் தான் வச்சுக்கணும்னு சட்டமா? அவங்களுக்கு 7 பிள்ளைகள் இருக்கு, அங்கேயே போக வேண்டியதானே. 7 வீட்டுக்கும் ஒவ்வொரு மாசம் போனா நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போமே. Is it a rule that I have to keep along with you? You have 7 sons. உனக்கு தான் பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அவங்க நாடோடியா போக சொல்லிட்டீங்க, ஜிப்சி ஆக்கிட்டீங்க அவங்கள. And you made them busy to go in all places. அப்படிதானே? கேக்குறார் கர்த்தர், உன் சகோதரன் எங்கே? Lord is asking, where is thy brother? உன் புருஷன் எங்கே? Where is your husband? உன் மனைவி எங்கே? Where is your wife? டைவர்ஸ் கொடுத்து அனுப்பிட்டியே, தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டியே, அவள் எங்கே? You sent him out by giving a divorce. கொடுக்கலாமா? Can we give? நோட்டீஸ் அனுப்பலாமா? Can we give a notice? கோர்ட் நோட்டீஸ் அனுப்பலாமா? Can we give a court notice? அவன் எங்கே? Where is he? கர்த்தர் கேக்குறாரு, காயின்ட பார்த்து கேக்குறாரு, உன் சகோதரன் எங்கே? ஆபேல் எங்கே? Looking unto Cain, he is asking, where is thy brother Abel?
அவன் சொல்றான் நான் என்ன காவலாளியா, whether I'm a keeper. அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, And his blood is அதுக்கு நீ பதில் சொல்லு. And he must give you an answer. உங்கள் நிமித்தம் ஒருத்தன் இடறல ஆயிட்டான்னா உனக்கு ஐயோ. If anyone stumble again because of you, you have a judgment. யார் நிமித்தம் இடறல் உண்டாகிறதோ அவனை எந்திரக்கல்ல கட்டி, சாதாரண கல்ல கட்டினா அந்த கயிறு அவுந்துரும், அதனால எந்திரக்கல்னா நடுவுல ஓட்டை இருக்கும், அந்த கயிறு அவரவே அவராது. அப்படி ஒரு கயிறை கட்டி ஓங்கலத்துல கட்டி உன்னை நடு சமுத்திரத்துல இறக்க சொல்றார். And you are stumbling and you must grind with the tie up with the grinding stone and putting him in the deep of the sea. உன் சகோதரன் எங்கே? Where is your brother? ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது ஒரு காலத்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். And when the one time குடும்பத்தோடு கோத்திரத்தோடு நண்பர்களோடு வந்தோம், இப்ப நம்ம தனிமரமா வரோம், எல்லாரும் ஓடி போயிட்டான், எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு நம்ம வந்து உட்கார்ந்திருக்கோம். And once we were very happy when we said we will go to the temple of God, now we are coming all alone. உன் சகோதரன் எங்கே? Where is thy brother? இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். You have to give an answer for this. அவன் சொன்னா நான் என்ன காவலாளியா, whether I am a keeper, எனக்கு தெரியவே தெரியாது, I do not know. இப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது பிரியமானவர்களே. You cannot say all this. தேவனுடைய கேள்விக்கு டைரக்டான கேள்விக்கு டைரக்டான பதில் சொல்லணும். You have to give a direct question for the Lord directly. லூக்கா 17:17. 17:17 of Luke. லூக்கா 17:17. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? And Jesus answering said, were there not 10 cleansed, but where are the 9? இயேசு கேக்குறாரு, And Jesus asked 10 குஷ்டரோகி வந்தாங்க, 10 lepers came, ரோட்ல ஒருத்தனும் மதிக்காதவன், and no one could ஊருக்குள்ளே வர முடியாது, and they cannot do. சரீரம் எல்லாம் அழுகி குஷ்டரோகமா மாறி போனவங்க, And all the bodies now, விரல் எல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு, and all the nerves are gone out. இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துல இயேசு கிட்ட வர்றான். And in this condition he came to Jesus. 10 பேரையும் பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்கள் போய் ஆசாரியன்ட்ட காண்பிச்சு மோசே சொன்ன காணிக்கையை செலுத்துங்கள்னு சொல்றாரு. Looking at all the people, he go and show the priest and so whatever they புறப்பட்டு போறாங்க. And all the 10 people are going. On the way எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிருச்சு. On the way all the people got healing. ஒருத்தன் மட்டும் ஓடி வரான். Only one person running after running. ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு சுகம் உண்டாயிருச்சுன்னு ஓடி வந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்துல பொத்துன்னு விழுந்துட்டான். And he said unto the Lord, obeying to the words of the Lord, when I went to the Lord has healed him, he can prostrate before the Lord. 9 பேர் நேரா போனாங்க, ஆசாரியன்ட்ட காட்டினாங்க, டாக்ஸ் மாதிரி காணிக்கை கொடுத்தான், அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டான். And all the other people they show to the priest and show the pay the tax like this. ஆண்டவர் கேக்குறாரு, and the Lord was asking, 9 பேர் எங்க? what are the 9 persons? கர்த்தரிடத்துல நன்மை பெற்று நீ எங்கே இருக்கிறாய்? And the Lord heard God the goodness of the Lord. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சாரே, உனக்கு எழும்பி ஒரு சாட்சி சொல்ல முடிஞ்சதா? Throughout this year the Lord did good, only good to you, did I able to say one testimony? ஆண்டவரை மகிமைப்படுத்த உனக்கு சக்தி இருந்துச்சா? நன்றி உள்ள இருதயம் இருந்ததா? You had the heart of gratitude to pray and praise God. உன்னுடைய பாவத்தை நீக்கினாரே, the Lord did take away your sins. குடும்பத்தை ஆசீர்வதிச்சாரே, the Lord bless your family. மரணத்திலிருந்து நீக்கினாரே, the Lord delivered from a sin. ஆபத்திலிருந்து உன்னை தப்புவித்தாரே, the Lord made you escape from the பிசாசின் போராட்டத்திலிருந்து உன்னை காப்பாத்தினாரே, and from the struggle substitute delivered you. 9 பேர் இயேசு கேக்குறாரு, 9 பேர் எங்கே? And where are the 9 people? நன்றி கெட்ட அந்த 9 பேர் எங்கே? And where are the 9 people who are known to the grateful heart? நீ யோசிச்சு பாரு. You just imagine. கேட்டா ஸ்டேஜ் ஃபியர். They got the stage fear. ஆண்டவர்ட்ட வாங்கும்போது பயம் இல்ல, அவருக்கு கொடுக்கும்போது மட்டும் தான் பயம் வரும். You do not have fear when you get from God, but when you give to God you are afraid. தாவீது என்ன சொல்றான்? What David says, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஒருத்தர் சொல்றாரு இந்த வசனத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவா சாட்சி சொல்லுவேன். I will take up the cup of salvation and go and preach in each. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நன்றி இருந்துச்சு? How many of you got a grateful heart? யாராவது வந்து வருஷத்துல இந்த வருஷம் ஃபுல்லா சாட்சி சொல்லி இருக்கீங்களா? ஒரு சாட்சி, ஒரு one testimony throughout the year. ஒரு ட்ரிப், one testimony. 9 குஷ்டரோகில நீ ஒரு ஆளு. You are one among the 9 lepers. ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மை செஞ்சா வந்து ஒரு நிமிஷம், அதுக்காக 1.5 மணி நேரம் கடந்துட்டு தட 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 அது பாட்டு பெல் இல்லாம பிரேக் இல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1968 இங்க 2014 வர்றதுக்குள்ள எல்லாரும் செத்து போயிடுவான். அப்படி இல்ல சாட்சி. So testimony is not like that. வீக் 6 நாள் 7 நாளுக்குள்ள உனக்கு நடந்ததை மட்டும் சொல்லு. And within the week for 7 days what the Lord. ஏன் சொல்ல உனக்கு சக்தி இல்ல? Oh, we do not have the power to. உன்னை கர்த்தர் குணமாக்கலையா? Did the Lord heal you? உன்னை பாதுகாக்கலையா? Did not Lord preserve you? உன் பிள்ளைகளை பாதுகாக்கலையா? Did not preserve your children? உனக்கு வருமான வசதிகளை கொடுக்கலையா? Did not give all the income facilities? உனக்கு ஒண்ணுமே தேவன் செய்யலன்னு உனக்கு சொல்ல முடியுமா? Can you say the Lord did not do anything to you? நான் உனக்கு செய்யாத நன்மை என்னங்கற கேள்விதான் பரலோகத்துல இருந்து வருகிறது. Only the question is from the heaven. God did not do anything to you. கென்னத் ஹேகின் அப்படினு ஒரு ஆளு மிஷனரியா நல்ல ஊழியம் செஞ்சார். And one missionary called Kenneth County.
கென்னத் ஹேகின். Kenneth Hagin. நீங்க புக் எல்லாம் படிச்சிட்டு இருப்பீங்க. You would have studied about இப்ப this. கூட அவர் இறந்து போயிட்டா கூட புக்ஸ் எல்லாம் இருக்கு. And even though he's passed away, books are now அவருக்கு வயசாயிடுச்சு. Now he's very old. பயங்கர வயசாயிடுச்சு. And become very old. ஆனாலும் ரொம்ப பிஸியா ஊழியத்தை செஞ்சார். But he was very busy in his ministry. முடியாத பட்சத்திலும் ஊழியம் செஞ்சார். During the time not able to. ஒரு நாள் ஒருத்தன் வந்து பேட்டி கேக்குறான். One person came and asked a question. உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல. Now you become very old. உங்க மிஷன் தான் நல்லா வளர்ந்துருச்சுல. Your mission has widened. அவங்க ஊழியம் செய்யட்டும். Let them do the ministry. நீங்க ஃப்ரீயா இருங்க அப்படி. You be free. அப்ப அவர் சொன்னாரா? He said, பிறந்ததிலிருந்து 17 வருஷமா நான் நடக்காத ஒரு ஆள். I was a person did not walk up to 17 years from my birth. 8 வருஷத்துல எங்க அம்மா என்னைய கொன்றணும்னு பார்த்தாங்க. எங்க பாட்டி என்னைய கொண்டு போய் வளர்த்தாங்க. At the age of 8 my mother wanted to kill me, but my grandmother வயசு வரைக்கும் என்னால நடக்க முடியாது. And I cannot walk that. 17 வயசு வரை. Until 17 years. ஆனா ஒரு நாள் இயேசு வந்து என்னை குணமாக்கி எழுப்பி நடக்க வச்சார். And one day the Lord came and raised me alive. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் சாகர வரைக்கும் என்ன செஞ்சிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். And I will be telling such kind of the Lord. 17 வருஷம் நடக்க முடியாத என்னை நடக்க வைக்கும்போது நான் சாகர வரைக்கும் நடந்ததுல என்ன தப்பு? The Lord made me to walk, then I walk not. நம்ம தேவன் செய்யாத நன்மை என்ன? And what is the Lord did not do anything to us. இங்கே ஒரு பெரிய திரள் கூட்டம், 9 குஷ்டரோகிகள் கூட்டம் இருக்கிறது. நாபாலின் கூட்டங்கள் உண்டு. There is a great group of people, 9 lepers are found here. நாபாலின் கூட்டங்கள் உண்டு. And even the group of Nabals. நாபால்ட்ட தாவீது கேக்குறான், ஒரு உங்க கையில எது கிடைக்குதோ அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இவன் சொல்றான் அதெல்லாம் கொடுக்க முடியாது. கடைசில என்னாச்சு? இருதயம் செத்து கல்லாய் போய் செத்து போனான். And whatever you got in your hand, you just help me, he says, but he became very hard. உனக்கு தேவனை கனம் பண்ண உனக்கு தெரியல, முடியல. You are not able to glorify God, you are not known about that. இதோட ரிலேட்டடா ஒரு பாயிண்ட். And there is another point. Related point. மல்கியா 1:6 படி, according to Malachi 1:6, ஆண்டவர் என்ன கேக்குறாரு? எனக்கு பயப்படும் பயம் எங்க? And where is the fear that I நான் பிதாவானால் என்னை கனம் பண்ணுகிற கனம் எங்க? If I am the father, where is the honor? நான் எஜமான்னா நீ ஊழியன், உன்னுடைய ஊழியக்காரன் நீ செய்யற கனம் எங்க? If I am a master, what is your servant? What is the honor? ஆண்டவரை எழும்பி கனம் பண்ண முடியாதா? Not able to rise up and ஆண்டவர் சொல்றா, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். And him that honoreth me I will honor, the Lord says. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. And you must give a grateful heart to ஆண்டவரே கேக்குறாரு. The Lord is asking. மற்ற 9 பேர் எங்கே? And where are the other 9 people? வாரம் ஒரே ஆள் எழும்பி சாட்சி சொல்லிட்டே இருக்கும். Every week one person is coming and வாரம் ஒரே ஆள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆவியில் ஏவப்பட்டவர் ஜெபம் பண்ணும், ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவார். மற்ற அவ்வளவு பேருக்கும் ஒருத்தனுக்கு ஆவியில் ஏவல், ஒருத்தனுக்கு ஒருத்திக்கும் கிடையாது. And only person used to pray when they asked to pray. அப்ப நீங்க எந்த ஏவுதல்ல இங்க வந்தீங்க? And what urging you come here? இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, யார் ஜெபிச்சாலும் விட மாட்டாங்க. முன்னால முட்டிக்கிட்டு இவன் கல்ல தொடங்கிடுவான், ஸ்டார்ட் பண்ணிடுவான். And whom pray they will not allow them, but நீ வரும்போது ஆவியானவர் உன்கிட்ட பேசணும். Even when you come, the Spirit of God should speak to you. இன்னைக்கு நீ பிரேயர் பண்ணணும். And today you must pray. நீ வரும்போதே உனக்கு மெசேஜ் வந்துறணும். இன்னைக்கு நீ தீர்க்கதரிசனம் சொல்றது மெசேஜ் வந்துரும். Even when you come, the Spirit of God must say, you must give a prophecy today. நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போறேன். I went for a convention. லேட்டா போறேன். And went late. கூட்டம் தொடங்கி பாட்டு முடிஞ்சு worship நடந்துட்டு இருக்கு. And even the songs are over, worship was going on. நான் போனதே லேட், ஏனா ரொம்ப லாங்ல இருந்து நான் போறேன். And I went very late because I came from a far away. கூட வந்தவங்க எல்லாம் கூட்டத்துக்கு போய்ட்டாங்க. All the people with me, they went to the meeting. அது ஒரு பெரிய கன்வென்ஷன். It's a big convention. எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. I do not have any relationship with that. நான் போய் சரி நம்மளும் கூட்டத்துக்கு போணும்னு பரப்பிட்டு போறேன். And I wanted to go and join with this meeting. worship முடிய போகுது. The worship was about to finish. திடீர்னு நீ வேகமா போ, நீ அங்க ஜெபம் பண்ணனும் அப்படிங்கறார். And you go fast, you must go and pray there. There was a urging. திரும்பி பார்த்தேன், என்கிட்ட யாருமே கிடையாது. And no one was here with me. நான் தனியா போயிட்டு இருக்கற மீட்டிங், அங்க ஃபுல் ஒரு 40,000 பேர் இருக்காங்க worshipல. And I was going alone, the meeting was going with 40,000 of people. நான் சும்மா தனியா பைபிள் எடுத்துட்டு போறேன். நம்ம தான் லேட் ஆயி போச்சேன்னு சொல்லி, நீ இப்ப போ, வேகமா போ, இப்ப ஜெபம் பண்ணனும் அப்படினு. And I was very going late all alone, but the Spirit of God says you must go fast, you must go and pray. எனக்கு அத விசுவாசிக்க முடியல. I could not believe that. ஆனா பட் அதுக்குள்ள எனக்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. And within that all the points came to me. என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஜெபிக்கணும்னு வந்துருச்சு. And what are the points I have to pray, all came to me. ஒரு 10 ஸ்டெப் எடுத்துறப்ப 3 ஊழியக்காரங்க ஓடி வந்து சீக்கிரம் வாங்க, இப்ப பிரேயருக்கு நீங்க தான் பண்ணனும்னு சொல்றாரு சீஃப் பாஸ்டர். And within the 10 steps the few workers came and urged me. எனக்கு நடுக்கமே வந்துருச்சு. I was very much trembled. இப்பதான் தெய்வம் பேசுறாரு, அடுத்த செகண்ட் அங்க இருந்து ஆர்டர் வருது. And now only the Lord spoke to me, immediately the people are coming. நீங்க ஜெபிச்சிட்டு வரணும். ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு நீ ஜெபம் பண்ணுனா போதும். அந்த ஜெபம் கேட்டாலே சபை அலறும். And you must come and come with a praying, Lord how should I pray? வரதுக்கு முன்னாலே சாட்சி சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கறத தேவ சமூகத்துல உட்கார்ந்து திங்க் பண்ணி
சாட்சி ஆகமத்தை கட்டிட்டு வரணும். And you must come even before that, whether I could give a testimony, and you must come with the prepared for that. நைட்டே நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். Even the previous night you must pray. அடுத்த நாள் நீ வரும்போது தீர்க்கதரிசனம் சொன்னீனா மெசேஜ் அதுவும் அப்படி கனெக்ஷன் ஆகும். And if you give a prophecy, the message will come and join with that. பாட்டும் உன்னுடைய தீர்க்கதரிசனம் ஒண்ணா. Even the prophecy and the song will go together. உன்னுடைய தீர்க்கதரிசனம் வந்திருக்கிற ஆத்மாவுடைய உள்ளமும் ஒண்ணா. And the mind of a soul that has come and the prophecy will go together. இப்படி வந்து பாருங்க சபை எப்படி இருக்குன்னு பாருங்க. If you come and see that, how you can see the church. நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? If I am a father, where is the honor due for me? நான் எஜமானானால் எனக்கு கொடுக்கக்கூடிய பயம் எங்கே? And if you are master, what is the fear that is due to me? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். This is the time that we must be very careful. அவங்க சொல்றாங்க நாங்கள் உமக்கு எங்க பயப்படலன்னு. And they are asking where we have not feared. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனால. And because you are saying that is the thing of the Lord has gone away. கர்த்தருடைய பந்தியை நீங்க பத்தி ஒரு பயம் இருந்துச்சுனா ஒரு சுத்திரி போட விட மாட்டீங்க. And if you got to care about the Lord or the save the Lord, you will not leave any meetings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக Nextly, கலாத்தியர் Galatians 8ஆம் அதிகாரம் chapter 8 10ஆம் வசனம். verse 10. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா? Galatians chapter 4 ஒரு நிமிஷம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Galatians 4:15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is then the blessedness he speak of? இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. Here a question is raised. என்ன கேள்வி? What is the question? ஆனந்த பாக்கியம் எங்கே? Blessedness. உனக்கு ஆரம்ப காலங்கள்ல இருந்ததானே அந்த நம்பிக்கை ஆனந்த பாக்கியம் எங்கே? And where is the hope or the blessedness you இந்த had? சர்ச் வந்து கலாத்தியர் சபை வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலவரத்துல இருந்த சபை. And Galatian church was found in a very high ஆனா spiritual இப்போ state. வந்து அது பின்மாற்றத்தை சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. Now it is now started to meet the backsliding. இது குறித்து நீங்க பார்க்கணும்னு சொன்னா And you see about this நீங்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல in 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, You did run well. இப்பொழுது உங்களை தடை பண்ணினவன் யார்? And who did hinder you? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிய பார்க்கிறீர்களோ? And you have started in the spirit, now you have come gone away. அப்பதான் இந்த கேள்வி கேட்கிறார். நீங்கள் முன்னே கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் இப்பொழுது எங்கே? Now you are asking a question, where is the blessedness you had? ஆரம்பத்துல இருந்த அந்த சந்தோஷம், அந்த நம்பிக்கை, அந்த மகிழ்ச்சி, கலிகூறுதல் இப்ப எங்க போயிடுச்சு? And where is the rejoicing when you had in the beginning? What happened to that? கேக்குறாரு. Now he is asking. இந்த வருஷத்தின் துவக்கத்துல இருந்த அந்த சந்தோஷம் எங்க போயிடுச்சு? And where is the joy you had in the beginning of this year? ஆனந்த பாக்கியம் முன்னே நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? And where is the blessedness you got already? What has happened to you? 89ஆம் சங்கீதம் 49ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When you look at Psalms 89 verse உமது 49. பூர்வ கிருபைகள் எங்கே? And where is the former graces? கேள்வியை பாருங்க. உம்முடைய கிருபைகள் பூர்வத்துல ஆரம்பத்துல காலத்துல உங்களுக்கு கிடைச்ச அந்த கிருபை, அந்த வரங்கள், அந்த வல்லமை, அந்த ஜெபம், அந்த விசுவாசம், அந்த எழுச்சி எங்கே? And where is the prayer and also that revival that is had in the beginning? உன்னுடைய ஜெபம் எங்கே போய் ஆரம்பத்துல உள்ள ஜெபம் அது எங்கே போய் விட்டது? And what happened to the prayer we had in the beginning? ஆரம்பத்துல இருந்த அன்பு எங்கே போனது? What is the love in the beginning you had? ஆரம்பத்துல இருந்த ஊழியத்தின் ஆவி இப்போ எங்கே? What is the spirit of ministry you had in the beginning? அந்த கலாத்தியர் சபை எப்படிப்பட்டது தெரியுமா? And what kind of church of Galatian church? பவுலுக்காக கண்ணை புடிங்கி கொடுக்க ரெடியா இருந்தாங்க. And they were even to pluck the eyes for Paul. ஒரு ஊழியக்காரனுக்காக கண்ணை புடிங்கி கொடுக்கிறது கூட ரெடியா இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. The word of God says they are ready to pluck their eyes even for a worker. கலாத்தியர் 4:14 பார்க்கும் பொழுது In 4:14 of Galatians, என்னை நீங்கள் தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டீர்கள். you accepted me as an angel. என்னை கிறிஸ்து இயேசுவை போல ஏற்றுக்கொண்டீர்கள். You accepted me as a Christ Jesus. உங்கள் கண்களை புடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் நீங்கள் செய்திருப்பீர்கள். And you would have given the eyes even. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Then when is the blessedness you spake of? இன்னைக்கு தேவசமூகத்துக்கு வர உனக்கு சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, வரும்போது செத்து போன மாதிரி வர, திரும்பி போகும்போது நடைபெணமா திரும்பி போற, என்ன பிரயோஜனம்? When you come to the presence of God, you don't have the joy, but when you return back, you are going. இந்த கேள்விகள் என்னுடைய கேள்விகள் அல்ல, பரத்திலிருந்து வேதனையின் சத்தங்கள். And it's not my questions, but it's the heart of the pain is coming from கலாத்தியர் heaven. சபையை பார்த்து கேட்கிறார், முன்னே நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Looking into the Galatian church, he says, where is the blessed news? ஒரு ஊழியக்காரன ஒரு விசுவாசியை நீ பார்க்கும்போது தேவதூதனை போல, தேவனை போல பார்த்தாயே, இப்பொழுது உன்னால் அப்படி பார்க்கக்கூடிய கண்கள் உண்டா? And you saw the worker or a believer like an angel. Now what happened to that sight? Now ஒருத்தனுடைய வேதனைக்காக கண்ணை கூட புடுங்கி கொடுக்க நீங்கள் ஆயத்தமா இருந்தீர்களே, அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? and you are ready to give the eyes for your sake of
soul, but what is the blessedness you ஒரு have? காலத்துல ஜெபத்துல கண்ணை மூடின உடனே தரிசனம், கண்களை மூடின உடனே ஜெபத்துக்கு பதில். And இப்படிப்பட்டிருந்த அந்த பூர்வ கிருபைகள் எங்கே? And once you close the eyes, there is no vision. What happened to all the graces now? இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபித்தாயே, அந்த பூர்வ கிருபை எங்கே? And throughout the night you watched and prayed. What happened to that grace? இரவு நேரங்களில் தேவன் உன்னோடு பேசி உன் கண்ணீரை துடைத்தாரே, அந்த பூர்வ கிருபைகள் எங்கே? And during the night time you sweat tears and the Lord wiped away கர்த்தர் உன்னோடு இந்த கேள்விகளை கேட்க விரும்புகிறார். The Lord wants to hear all the questions from them. நேரம் இல்லாதனால நான் வேகமாக போகிறேன். Because the time is lack, we are going fast. கடைசியாக And finally ஓசியா 13:14 13:14 of Hosea. 10 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. And 10 questions are raised. 10வது கேள்வி ஓசியா 13:14 இல்லாவிட்டால் முதலாம் கொரிந்தியர் 15:55. 15:55 of 1 Corinthians. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல்கள் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். I will ransom them from the power of the grave. I will redeem them from death. O death, I will be thy plagues. O grave, I will be thy destruction. Repentance shall be hid from mine eyes. 1 கொரிந்தியர் 15:55. 15:55 of 1 Corinthians. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? O death, where is thy sting? O grave, where is thy victory? கடைசி ஒரு கேள்வி, உன்னால அந்த கேள்வி கேட்க முடியுமான்னு பாருங்க. And the last question, whether you are able to raise the question. இந்த வருஷத்துல மரணத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள், வாதைகள், சங்காரங்கள், பல வல்லமைகள் ஒவ்வொருவரையும் நோக்கி வந்து கொண்டே இருந்தது. And many power of death and grave have come towards many of the people. மரணமே உன் வாதைகள் எங்கே? And oh death, where is the sting? வாதைகள் எங்கே? And where is the plagues? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? And oh death, oh the hell, where is the மரணமே உன் கூர் எங்கே? Oh death, where is the sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh grave, where is thy victory? இது யாருடைய வார்த்தை தெரியுமா? And whose words are மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவனுடைய வார்த்தை. And one who has overcome death and hell, that's the words of them. ஒரு ஊழியக்காரன் கேக்குறான், மரணமே உன் கூர் எங்கே? One worker is asking, where is your death? ஓசியால இஸ்ரவேல் ஜனங்கள் கேக்குறாங்க, மரணமே உன் வாதை எங்கே? And looking at Hosea is asking the people, where is the plague? இந்த வருஷத்துல வந்ததான வாதைகள், இந்த வருஷத்துல வந்த சங்காரங்கள், இந்த வருஷத்துல வந்த அந்த முள்ளுகள், இந்த வருஷத்துல வந்த போராட்டங்களிலே நீங்கள் ஜெயித்தீர்களா தோற்றீர்களா? And whether the pains that are the thorns that you have faced during this year, whether you have overcome or defeated. இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? And what is the right meaning of this? இந்த மரணத்தின் கூர் மத்தியிலே நீ ஜெயித்தாயா? And whether you overcome the midst of the stings of death. பாதாளத்தின் வல்லமைகள் மத்தியில் நீ ஜெயித்தாயா? Are you able to overcome the power of the hell? வாதைகள் சங்காரங்கள் நேரங்களிலே நீ நின்று பிடித்தாயா? And whether you stood fast in the midst of all the plagues. அது உன்னை வேரோடு பிடுங்க, அழிக்க, மேற்கொள்ள, கீழ்ப்படுத்த போராடினது. நீ அதை பார்த்து எங்க மரணமே எங்கே அப்படி என்று உன்னால் கேள்வி கேட்க முடிந்ததா? And it also tried and not struggled that and not to take it away from the root and able to hear that. ஒரு விசுவாசி ஊழியக்காரன் மரணத்தையும் பாதாளத்தையும் பார்த்து சவால் விடக்கூடியவன் எங்கே? And one worker is able to challenge against the death. கெத்செமனே தோட்டத்திலே யூதாசோடு ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. And along with Judas and group of on coming. இயேசுவை பிடிக்க வர்றாங்க. And not to take சீஷர்கள் ஓடுகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. And the disciples started to run. இப்போ என்ன நடந்துச்சு? Now what has happened? இயேசு நேரடியா வர்றாரு. Jesus came straightly. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல John chapter 18. இயேசு 4ஆம் அதிகார வசனத்துல தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து அவர் எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறாய்? And knowing all the things that should come upon him. எப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாருங்க. Whom seek ye? நேரா வர்றாங்க, இவரை பிடிக்க வர்றாங்க. இவர் போய் கேக்குறாரு, யாரை தேடுகிறீர்கள்? And they come and not to catch hold of him. He went. மரணம் உன்னை தேடி இந்த வருஷம் வந்துச்சு. நீ மரணத்தை பார்த்து மரணமே உன் கூர் எங்கேன்னு கேட்டியா? இல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு வேற ஏதாவது வாங்கி போட்டு மரணத்திலிருந்து தப்பி விட்டாயா? And death came and not to swallow you, whether you ask whether the sting or death did you ask like this? அந்த வாதை, அந்த சங்காரம், அந்த கூர் உன்னை குத்துனது, அதுக்கு மத்தியில நீ உன்னால கேட்க முடிஞ்சதா? மரணமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்க முடிஞ்சதா? And the plague and the sting that was able to prick you up, whether you are able to ask the question, where is thy sting? இயேசு நேரடியா எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீர்கள்? And Jesus went away straightly and asked, where is அங்கிருந்து பதில் வருது, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். And they answered, said, oh Jesus Nazareth. நான் தான். And I am he. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் மல்லாக்க விழுந்தார்கள். And as soon as they heard the words, all the people betrayed him. அப்படிதான் 6ஆம் வசனம் சொல்லுகிறது.
And 6 நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். And when he said I am he, they went backward and fell on the இந்த ground. வருஷத்துல வந்த வியாதியில நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? And how did he face the sickness you have faced this year? இந்த வருஷத்துல வந்த போராட்டங்களை விசுவாச பரீட்சைகளை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? How did you face all the struggles you have faced this year? இல்ல ஓடி ஒளிஞ்சிட்டீங்களா? And then when you ran off and hide, இல்ல எங்கயாவது போய் படுத்துக்கிட்டீங்களா? or whether you gone and slept in இல்ல somewhere, சபைக்கே வராம ஒதுங்கிட்டீங்களா? or you gone away from the church and இல்ல மேட்டரை ஊழியக்காரங்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டீங்களா? and you did not reveal the matter to the workers and you ஒன்னு மரணமே உன் கூர் எங்கே என்று உன்னால் கேள்வி கேட்க முடிந்து எதிர்த்து நிற்க முடிந்து ஜெயித்தோடு இந்த வருஷத்தை நீ கடந்து இருக்கிறாயா? Are you able to hear the word saying oh death what the sting and you have come and victoriously எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes today. இன்னைக்கு 10 கேள்விகள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. And 10 questions are placed before you. ஒரு 10 நிமிஷம் 10 கேள்விக்கும் ஒவ்வொரு நிமிஷம் நீங்க பதில் சொல்லுங்க. And for the 10 questions you have to answer for 10 minutes இந்த and each one. வார்த்தை யாருக்கு வந்தது என்று உங்களுக்கு தெரியும். You know the person whom until the words has come. கொஞ்ச நேரம் வருஷத்தின் கடைசி சர்வீஸ் கேட்டு போங்க. And the last service of this year the question is raised. இவ்வளவு நேரம் கர்த்தர் உங்கள்ட்ட கேள்வி கேட்டாரு. ஒரு 10 நிமிஷம் பதில் சொல்லிட்டு போங்களே. And till this time the Lord has been question you give an answer and go. இந்த 10 கேள்வியும் உங்களுடைய ஆத்மாவுக்குரிய கேள்விகள். And all the 10 questions pertaining to your soul. இந்த 10 கேள்வியும் உங்களுடைய ஆவிக்குரிய கேள்விகள். And all the 10 questions are spiritual questions. இந்த 10 கேள்விகளும் உங்களுடைய சரீரத்துக்குரிய கேள்விகள். And all the 10 questions related to your body. இந்த 10 கேள்வியும் உங்களுடைய தெய்வீகத்துக்குரிய கேள்விகள். All the 10 questions are belong to divinity. இந்த 10 கேள்வியும் மறுமைக்கு பரலோகத்துக்குரிய கேள்விகள். And all the 10 questions are the eternal kingdom. அது உண்மைதானே? Is it true? அப்படியானால் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் If படியிடுவோம். it is so, close your eyes and kneel down. ஆதாமிடம் கேள்வி கேட்டபோது ஆதாம் பதில் சொன்னான். When a question was asked with Adam replied. ஆகாரிடத்துல கேள்வி கேட்டபோது ஆகார் பதில் When சொன்னான். Agar raised question was raised in Agar replied. ரூத்திடம் கேள்வி கேட்டபோது ரூத் பதில் சொன்னான். When they asked question to Ruth she gave a reply. இயேசுவிடம் கேள்வி கேட்டபோது இயேசு பதில் சொன்னான். When asked a question was raised in Jesus he answered. கிதியோன் இடத்தில் கேட்டபோது கிதியோன் பதில் சொன்னான். And they asked the question to Gideon he replied. காயின் இடத்துல கேட்டபோது பதில் சொன்னான். And they asked question to Cain he replied. குஷ்டரோகிகள் மத்தியில கேட்கிறார். மற்ற சுகமாக்கப்பட்ட குஷ்டரோகி மத்தியில கேட்கிறார். மற்றவர்கள் எங்கே? Among the healed lepers he asked how about the others? சபையை பார்த்து கலாத்தியர் சபையை பார்த்து பவுல் கேட்கிறார். நீங்கள் முன்னே கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம். Looking at the Galatian church he asked what is the blessedness you had? மரணத்தை பார்த்து நீ கேள்வி கேட்டாயா? And looking at the death did you ask a question? மரணத்தை ஜெயித்தாயா? Whether you overcome death? எல்லாரும் கண்களை மூடுங்க. Close your eyes. போடுங்க முழங்கால் போடுங்க. நெடுமுழங்கால் போட்டா ஒண்ணும் பாவம் கிடையாது. Be on the knees. முடிந்தால் and finished. அவ்வளவு வியாதியா இருந்தா பரவாயில்ல. And if it is sick it is no problem. இல்ல ஒருவேளை ஏஜ்டா இருந்தா பரவாயில்ல. And if you are aged no problem. பலவீனமா இருந்தா தவறு கிடையாது. And if you are weak is no problem. ஆனா ஒன்று இந்த கேள்விக்கு நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் பதில் சொல்லிவிட்டு போங்க. Whatever the condition you may be you reply to this question and go. பதில் சொல்லுங்க. Still reply. நீ எங்கே இருக்கிறாய்? Where art thou? ஆண்டவரே நான் தோட்டத்துல நிர்வாணியாய் இருக்கிறேன். Lord I am in the garden as naked. அந்த இலை அத்தி இலையை உடையை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு தோல் உடையை கொடுத்து உன்னை அனுப்பட்டும். And let the Lord remove the cloth with filled with the fig trees and also pull a cloth with the skin. லட்சியம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிற நீ அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ திரும்பி வருவாய். One is going to come without any and come to this mighty hand. வேற எங்கேயும் கதிர் பொறுக்காமல் தேவனுடைய களத்தில் மட்டும் கதிர் பொறுக்குவாயா. And you must glean not only in the land of God. கண்ட இடத்தில் தங்காமல் இயேசுவோடு நீ தங்குவாயா. Do not tarry in any place, you tarry with God. உன்னுடைய விசுவாசத்தை தடுமாற விடாதே. And do not make your faith to stumble. மறுபடியும் அற்புதங்கள் தொடங்கட்டும். And let the miracles take place again. ஒரு சகோதரன் கூட உன் நிமித்தம் இடறி போக கூடாது. And no even a single person should stumble because நன்றி of உள்ளவனாய் மாறுவாயா. And you be changed as ஆரம்பகால ஆனந்த பாக்கியம் உனக்கு திரும்பி வரட்டும். And let the blessedness of the early time come back to you. மரணத்தை ஜெயித்தவர் உனக்குள் இருக்கிறார். நீயும் மரணத்தை ஜெயிப்பாய். When you overcome death is in you, you will also overcome the death. கர்த்தாவே இந்த வசனங்களின் அடிப்படையிலே உள்ள கிருபை நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அதற்குரிய கிருபை அபிஷேகத்தை இந்த கூட்டத்தில் என் தலையின் மேல் வையும் ஆண்டவரே. Lord, based on this word you place all the anointing upon me so that I can answer all this. எனக்கு நல்லா தெரியும். I know very well. இந்த கேள்விக்குரிய 10 கூட்டமும் இங்க உட்கார்ந்திருக்கு. And all the questions of this related or 10 questions are seated here. எனக்கு நல்லா தெரியும். I know very well. இந்த 10 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஒரு விடுதலையோட தான் போக போகிறீர்கள். And you are going to give an answer for all this go delivered. யாரிடம் கேட்கப்பட்டதோ
அந்தந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. And to whom it is raised, the question is raised, you give an answer and go. கர்த்தர் ஒரு விடுதலையை தந்து உன்னை அனுப்பட்டும். Lord will give a deliverance to you and send you. சில தீர்மானங்களை எடுத்து திரும்பி செல்லுங்கள். And you take decision and go back. மறுபடியும் கிருபை கொடுத்து கர்த்தர் அனுப்பட்டும். And let God give the grace again and send back. அபிஷேகம் கொடுத்து அனுப்பட்டும். Let God give the anointing and send back. வல்லமை கொடுத்து அனுப்பட்டும். Let God give the power and give God. பரிபூர்ண ஜீவனை கொடுத்து அனுப்பட்டும். Let give the whole life. ஜெயத்தின் கேரண்டியை கொடுத்து அனுப்பட்டும். Let God give the whole victory and go back. ஆண்டவரே நான் தோட்டத்தில் இப்படி நிலவரத்தில் இருக்கிறேன் சத்தமா சொல்லுங்க. தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன் சத்தத்தை கேட்கட்டும். And so the Lord said unto the Lord, I am in the garden, I am in the state, you tell loudly to the Lord. இவ்வளவுதான் சத்தமா? தேவனை நோக்கி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. And you stand towards God. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen.